நன்றி. இந்த மாதம் 10 தோழர்கள் பணியோய்வு பெறுகின்றார்கள். தோழர் இமானுவேல் சார் அவர்கள், இமானுவேல் துரைசிங் எஸ்ஏஓ கமர்ஷியல் அவர்கள், தோழர் ஜி பாஸ்கர் எஸ்ஏஓ அவர்கள், தோழர் கே ஜவஹர் எஸ்ஏஓ அவர்கள், தோழர் சி ராமகிருஷ்ணன் எஸ்ஏஓ அவர்கள், தோழர் பி வி ராமசாமி எஸ்ஏஓ அவர்கள், தோழர் ஆர் ரமேஷ் எஸ்ஏஓ அவர்கள், தோழர் சி ரங்காச்சாரி எஸ்ஏஓ அவர்கள், தோழர் டி மனோகர் பாபு அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர், தோழர் கே உமாசங்கர் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர், தோழர் ஆர் ராமகிருஷ்ணன், தோழர் ஆர் கிருஷ்ணன் சீனியர் ஆடிட்டர். இதில் தோழர் பி ராமசாமி வந்து இன்னைக்கு மதுரையில் வந்து ரிட்டர்ன் நடக்குது. நம்முடைய சங்கத்தின் சார்பாக தோழர் கோவிந்தராஜன் அவர்கள் வந்து அவருடைய சார்பையும் சீனியர் எல்லாமே வழங்கினாங்க. ஸோ இந்த ஓய்வு பெறக்கூடிய தோழர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக முதலாவதாக தோழர் ஜி பாஸ்கர் எஸ்ஏஓ அவர்களுக்கு மூத்த தோழர் கோவிந்த நாயக் அவர்கள் சாலை அறிவிப்பார். இங்கே ரிட்டையர்மெண்ட்ல இருக்கேன், வரியா? பாபா எம்சி Long live Comrade Bhaskar! Long live! Long live! 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 தோழருக்கு ஷீல்டு வழங்குவதற்கு நம்முடைய சங்கத்தில் இருந்து தலைவர் நந்தகோபால் தள்ளி வந்து சென்டர் சார், நடுவில் வந்து சென்டர் வெங்கட்ரமணி டார்கெட் வச்சுக்கோ கரெக்டா. அடுத்து தோழர் இமானுவேல் சார் அவர்கள் எஸ்ஏஓ கமர்ஷியல் அவருக்கு சாதனைகளுக்கு நம்முடைய மூத்த தோழர் மாரியப்பன் அவர்கள். Long live Emmanuel! Long live, long live! 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 Long live Emmanuel! Long live, Emmanuel! Long live Emmanuel! Long live, long live! Long live, long live! அப்படியே இருக்கு. தோழருக்கு ஷீல்டு வழங்குவதற்கு நம்முடைய கேட்டகரி 2 தலைவர் தோழர் பிரபாகர் அவர்கள், பிரசிடென்ட் தோழர் பிரபாகர் அவர்கள். Thank you, Ramesh. அடுத்து தோழர் கே ஜவஹர் எஸ்ஏஓ அவர்கள், உங்களுடைய முன்னாள் கமிட்டி மெம்பர் அவர்கள், அவருக்கு சாலை நம்முடைய மூத்த தோழர் ஏஜே ரவீந்திரன் அவர்கள். Long live Jawahar! Long live, long live! 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 தோழருக்கு ஷீல்டு வழங்குவதற்கு நம்முடைய சங்கத்தின் முன்னாள் தலைவர் தோழர் ஆனந்தகுமார் அவர்கள். அடுத்து தோழர் சி ராமகிருஷ்ணன் எஸ்ஏஓ அவர்கள். தோழருக்கு சாலை அறிவிக்க தோழர் வாலியர் முரளி. Long live Ramakrishnan! Long live, long live! Long live, long live! Long live Ramakrishnan! Long live, long live! Long live Ramakrishnan! Long live, long live! Long live Ramakrishnan! Long live, long live! தோழருக்கு ஷீல்டு வழங்குவதற்கு நம்முடைய கேட்டகரி 2 செக்ரட்டரி தோழர் ஜோப் அவர்கள். Thank you, sir. Thank you. அடுத்து தோழர் சி ரங்காச்சாரி எஸ்ஏஓ அவர்கள். தோழருக்கு சாலை அணிவிக்க நம்முடைய சங்கத்தின் முன்னாள் பிரசிடென்ட் தோழர் வாசுதேவன் அவர்கள். Long live Rangachari! Long live, long live! Long live
ரங்காச்சாரி ராம்தேவ் 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 ரங்காச்சாரி ராம்தேவ் 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 தோழருக்கு ஷீல்டு வழங்குவதற்கு நம்முடைய சங்கத்தின் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் கார்த்திக் அவர். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. அடுத்த தோழர் பி மனோகர பாபு அவர்கள், அவங்களோட கேரம்போர்ட் பிளேயர், அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர், பல 6 நாட்கள் அவர் பணிக்கு ரிட்டையர். தோழருக்கு சாலை அளிக்க நம்முடைய மூத்த தோழர் பாபுராஜ் ராம்தேவ் 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 மனோகர் பாபு ராம்தேவ் ராம்தேவ் மனோகர் பாபு ராம்தேவ் ராம்தேவ் மனோகர் பாபு ராம்தேவ் ராம்தேவ் மனோகர் பாபு ராம்தேவ் ராம்தேவ் தோழருக்கு ஷீல்டு வழங்குவதற்கு நம்முடைய சங்கத்தில் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் கேரம்போர்ட் பிளேயர் தோழர் சரவணன் அவர்கள். இருங்க அங்கே இருக்க. அடுத்து தோழர் கே உமாசங்கர் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் அவர்கள். தோழருக்கு சாலை அணிவிக்க நம்முடைய மூத்த தோழர் சிஆர்எஸ் அவர்கள். இல்ல அவரு நீங்க செக்ரட்டரி மீட்டிங் அது ராம்தேவ் மாத்தாங்க ராம்தேவ் 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 தோழருக்கு ஷீல்டு வழங்குவதற்கு நம்முடைய கமிட்டி கேட்டகரி 3 அசிஸ்டன்ட் செக்ரட்டரி செல்வி மேடம் அவர்கள். தோழர் சாலை அணிவிக்க நம்முடைய தோழர் மோகன் அவர்கள். அடுத்த தோழர் ஆர் கிருஷ்ணன் சீனியர் ஆடிட்டர். தோழருக்கு சாலை அணிவிக்க தோழர் பாஷா அவர்கள். ராம்தேவ் கிருஷ்ணன் ராம்தேவ் ராம்தேவ் கிருஷ்ணன் ராம்தேவ் ராம்தேவ் கிருஷ்ணன் ராம்தேவ் 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 தோழருக்கு ஷீல்டு வழங்குவதற்கு நம்முடைய கமிட்டி மெம்பர் இளங்கோ அவர்கள். தோழர் நரசிம்மன் அவர்கள் சாலை அணிவிப்பார். நீங்கள் அப்படியே இருங்க. தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர். முதலாவதாக இந்த பணிமுறை பரப்புரை தோழர்களை வாழ்த்து பேசுவதற்கு நாளை நேரம் பணிமுறை பரப்புரை தோழர்களை வாழ்த்து பேசுவதற்கு இந்த மூத்த தோழர் ஏஜே ரவீந்திரன் அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இன்று பணிபுரி பெறும் தோழர்கள் ஏறக்குறைய ஒரு நீங்களே பாதி இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு ரிட்டையர் ஆகிடும். அதில் அதிகமான தோழர்கள் சீனியர் அவர்களாகவும் இருக்கிறாங்க. ஆகவே மிகப்பெரிய ஒரு இழப்பு நம்முடைய சங்கத்துக்கு மட்டுமல்ல, நம்முடைய அலுவலகத்துக்கும் ஒரு இவருடைய தலைமையில் இன்றோடு முடிவு பெறுகிறது. ஆனாலும் அவர்கள் நம்முடைய அலுவலகத்தில் செய்திருக்கின்ற பணிகள், இந்த அலுவலகத்தினுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்காக செய்து எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாம் நம்மளுடைய நினைவிலே என்றுமே இருக்கிற அளவுக்கு இருக்கின்ற தோழர்கள் ஒவ்வொருவரும். இங்கே உட்கார்ந்திருக்கிற தோழர்கள், இந்த மதிமுக தோழர்களில் நிறைய பேர்களோடு நான் அதிகமாக பழகியிருக்கேன். அநேகமாக எல்லாருடையுமே நல்ல பழக்கம் எனக்கு. அது தோழர் ரங்காச்சாரியிலேருந்து ஒரு நம்ம கேஸ்பர், ஒரு ராம்கி, அப்புறம் நம்ம உமாசங்கர், நம்முடைய பிரபாகர், அப்புறம் ஜவஹர், அப்புறம் நம்ம பாஸ்கர்,
அப்புறம் நம்ம சிவம் எல்லாரும் கூடயும் நமக்கு நல்ல ஒரு பரிச்சயம். அதில் தோழர் ரங்காச்சாரி எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். ஏன்னா அவர் வந்து நம்முடைய என் கூடயே அவர் கூட நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். பார்ட்டியில் இருந்திருக்கோம், சராவில் இருந்திருக்கோம், எல்லா இடத்துலையும் இருந்திருக்கோம். அதனால் ரொம்ப அதிகமான நேரங்கள் அவர் கூட செலவழிச்சிருக்கோம். மிக அருமையான தோழர். அவர் வந்து ஜாயின் பண்ண நாள்லேருந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அவர் வந்து அங்கே போர்ட்ரஸில் இருக்கிறது வேணாம் வீட்டுக்கு வந்தது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் அப்பப்போ கலாட்டா பண்ணுவேன், என்னங்க ஒரு கப்பலில் வந்துட்டு இங்கே வந்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவேன். அதனால் அவர் சிரிச்சு கொண்டே ஏற்றுக்கொள்வார். இன்னைக்கு வந்து அவர் வந்து சீனியர் யோகா ரிட்டையர்ட் ஆகிறது ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது இம்மானுவேல் காஸ்பர். அவர் வந்து ஜாயின் பண்ணும்போது ஐடிஆரில் ஜாயின் பண்ணார்னு நினைக்கிறேன். அப்போ வருவார், ரொம்ப அறிவாளி, நிறையா படிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கமர்ஷியல் எழுதி கமர்ஷியல் யோகா போயிருக்காரு. ரொம்ப அருமையான தோழர். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். சில உடல்நல குறைபாடுகள்னால அவர் ரியார் போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இருந்தாலும் அவருடைய இது ஒத்துழையும் சரி, அவருடைய செயல்பாடுகளில் இன்னும் ரொம்ப இளமையாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான தோழர். இதில் நம்ம வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா செய்திகளை முத்தி தர்றதுல இமானுவேல் தான் முதல். அவருடைய செய்திகளை பார்த்தா நிறையா சர்க்குலர்ஸ் இதெல்லாம் பார்த்து. அதே மாதிரி நம்ம ஆஃபீஸில் மைக்கு மிச்சா போகுது, மைக்கு மிச்சா எல்லாத்துலயும் இப்ப மைக்கை கட் பண்றாங்க. மைக்கை வேணும்னே கட் பண்றாங்க. உட்காந்துருக்காங்க. அமித்ஷா வரும்போது கட் பண்ணிட்டாங்க. அதுதான் அந்த உட்காரும் போதே நினைச்சேன், தமிழ்நாடு இல்லை ரங்காச்சாரியோட பிரின்ஸு ரவி அதே மாதிரி தான் ஓட விட்டாங்க. அதே மாதிரி நம்முடைய இமானுவேல் வந்து அப்பவே வந்து ஜாயின் பண்ணும்போது அவர் ஐசிடபிள்யூ படிச்சு வந்தார். அப்போ நம்ம ஆஃபீஸில் ஒரு ஸ்கீம் இருந்தது, 6 இன்க்ரிமெண்ட். ஐசிடபிள்யூ முடிச்சுட்டு வந்தால் 6 இன்க்ரிமெண்ட் இல்லையா? அதில் அப்போ வந்து ரொம்ப இளமையாக வந்த உடனே அவர் வாங்கிட்டார். வாங்கி அப்போல்லாம் பெரிய ஜாம்பவான்கள்லாம் விட சம்பளத்தில் கூட போனவுடனே அது ஒரு பெரிய வேடிக்கையான விஷயம் என்னென்னா எல்லாருக்கும் ஒரே பொறாமையாக ஆகிப்போச்சு. நேற்று வந்து இவ்வளவு தூரத்துக்கு வாங்கிட்டானே அப்படின்னு. கடைசியில் அந்த விளைவு என்னன்னா ஒரு பெரிய பெட்டிஷன்லாம் அப்போ போட்டு பெருசாக பண்ணி அந்த ஸ்கீமே இல்லாமல் ஆகிட்டாங்க. ஆனால் இமானுவேலுக்கு இல்லாமல் ஆக்க முடியலை. அதை வந்து ஒரு அப்புறம் அவர் பார்த்தா சிஎஜி ஆஃபீஸில் எல்லாம் ஜூனியர் கெட்டிங் மோர் பே அப்படின்னு சொல்லி அப்போ அது பெருசாக இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ரீசன் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்தது. அதை காமிச்சு எல்லாரும் கையெழுத்தை வாங்கி நாடு தள்ளி போட்டு அதை ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டாங்க. ஆனாலும் அவர் அந்த 6 இன்க்ரிமெண்ட் நீ வாங்கிட்டேன். அதனால அவர் எல்லா இடத்துலையும் ஒரு உத்திரப்பெயர்ந்த ஒரு ஆள், நல்ல கலவு வந்து இனிமையான ஒரு ஆள். டாக்டர் ராம்கி சொல்லவே வேணாம், ரொம்ப இனிமையான ஒரு தோழர். எப்போவுமே சுற்றி இருக்கிறவங்கள ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுல ரொம்ப ஒரு அருமையான ஒரு தோழர். அவரோட நம்ம நெருங்கி பழகிருக்கோம். ஏன்னா அந்த பக்கம் போனாலே வாருவாங்க. இந்த வாரத்தில் பார்த்தா இது வந்து அசல் நிச்சயமாக போக முடியாது. கிண்டல் கேலி நல்லா இருக்கும். அவர் சுற்றி இருக்கிறவங்க ஒரு வைப்பாக இருக்கும். அவரும் இன்னைக்கு வந்து அலுவலை விட்டு போவது நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் வருத்தம் தான் இருக்குது. அடுத்தபடியாக நம்ம மனோகர் பாபு, அவர் வந்து ரொம்ப அமைதியான ஒரு தோழர். ஆனால் பார்த்தா அவருக்கு இவ்வளவு நட்புகளை அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். ரொம்ப இதாக இருப்பார். பெரிய கேரம் போர்டு பிளேயர் இருக்கு. நிறைய நேற்று ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து அவங்க வந்து புகழ்ந்து பேசும்போது நமக்கே அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவர் அதிகமாக வந்து ஆரிய யூனிட்டில் நிறையா ஆரிய யூனிட்லேயே இருப்பார். இபி 3 மணிக்கு ஒரு கேஷ் வந்து அதில் பாருங்கள், அந்த ஆரிய யூனிட்ஸில் இருந்து அவர் நிறைய கேஷ் அவார்டு வந்து 3 தடவை அவர் வந்து அப்ரிசியேஷன் வந்து அவர் அப்ரிசியேஷன் வாங்கியிருப்பார். அது ஒரு மிக அருமையான விஷயம். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது. அடுத்தாப்புல உமாசங்கர் நம்முடைய ஆஃபீஸில் ஒரு கதாநாயகன். ஒரு பெரிய பார்த்தா மறக்க முடியாது. அவர் பார்த்தாலே அதிகமாக மெமோ வாங்கல, நல்லது அதிகமான மெரிச்சல் வாங்கிக்காரன். தட் இஸ் மெமோ.
இருந்தாலும் வந்து அவர் வந்து பழகுறது வந்து வடிவேல் சார் கிட்ட கேட்டா சொல்லுவாரு. ஆனா அவர் தான் பதிலே கொடுப்பாரு. எல்லாரும் யாருன்னா கொடுத்தாருன்னா சுற்றி அனுப்புவாங்க. வடிவேல் சார் வந்து நான் கீழே கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன். அவர் தான் காப்பி பண்ணி கொடுவாரு. எல்லாமே அப்ப அப்படித்தானே அசோசியேஷன் தான் வருது எல்லாமே. நேரா போய் கொடுப்பேன். அவர் ஒரு லெட்டர் பார்ப்பாங்க. ரொம்ப ஆனா வந்து எதையுமே ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான தோழர். பார்ப்பதற்கு வந்து கொஞ்சம் முரடா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பழகுவதற்கு ரொம்ப அருமையான தோழர். நிறைய வந்து பொது விஷயங்கள்ல ஈடுபட்டுக் கொள்ளணும் ரொம்ப ஆசையுள்ள ஒரு தோழர். அவரும் இன்னைக்கு வந்து பதவியில் இருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார். அடுத்தது ஜவஹர். ஜவஹர் வந்து நீங்க வந்து அன்வசிக்கிட்டு பர்சன். பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்ஷன்ல வந்து ரொம்ப துருண்டு இருப்பாரு. வேலைகள்ல வந்து அவர் வந்து ஒண்ணுன்னா அவர் வந்து 9 சைட்டேஷன்லாம் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப தீவிரமா இருப்பாரு. அந்த அளவுக்கு வேலை பார்ப்பாரு. இவர் ஆபீஸ்ல தான் இந்த மாதிரி இருக்கிறாரு. எல்லா அதிகாரிகளும் அவரை வந்து ரொம்ப விரும்புவாங்க. வேலையை வாங்குறதுக்கு அவர் நல்ல ஆள் கிடைச்சாரு. ஆனாலும் அவர் சளைக்காம செய்வார். ஆனா அதை தாண்டி நமக்கு என்ன ரொம்ப வந்து நம்ம மனதை பாதிச்சதுன்னா சமூக சேவைகள்ல அதிகமா யாருக்குமே தெரியாத அளவுக்கு அவர் நிறைய விஷயங்கள் செய்கிறார். ஆஃப்டர் ஆஃபீஸ் ஹவர்ஸ் போய் சில இன்ஸ்டிடியூஷனில் போய் நின்று கிளாஸ் எடுத்து அந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு டியூஷன் மாதிரி எடுத்து அவங்க அந்த எக்ஸாமினேஷன் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கெல்லாம் வந்து ஒரு அருமையான உதவி செய்கிற ஒரு அருமையான தோழர். அவர் வந்து இப்போ இன்னைக்கு நம்ம அலுவலகத்திலேருந்து ஓய்வு பெற்றாலும் விடமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவரை. பட் அப்படி ஓய்வு பெற்றாலும் அவர் வந்து முழு நேரமாக அந்த சர்வீஸ் செய்வதற்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு. அவருக்கு இருக்கிற சுற்று வட்டங்கள் வந்து மிக பெருசு. நல்ல நல்ல அருமையான தோழர்களை வைத்திருக்கிறாரு. அவர் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து நல்ல ஒரு விஷனோட இருக்கிற ஆட்களாக இருக்கும்போது பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவரும் இன்னைக்கு பணி வைத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது வர நம்ம பாஸ்கர்னாலே எனக்கு என்னமோ வாயில் எப்போ பார்த்தாலும் சிவராமன் அவருடைய ஃப்ரெண்டு வந்து 2 பேரும் ஒன்றாவே இருப்பாங்க. ஏன்னா டெல்லியிலேருந்து வரும்போது அந்த ட்ரீம்ஸ் ரோட் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணாங்க. அதுலேருந்து ரொம்ப பழக்கம். எல்லா அசோசியேஷன் மீட்டிங்லேயும் முதலாக வந்து நிற்பாங்க. ரொம்ப அமைதியாக எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பாஸ்கர் வந்து எப்போ ஒரு சிரித்த முகத்தோடயே இருப்பார். ரொம்ப அமைதியான ஒரு பர்சன். அவரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சீனியர் ஆகி ரிட்டையர்ட் ஆகிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது நம்ம கிருஷ்ணன் என்னன்னா டெய்லி பார்த்தா அவர் ஆடி கொண்டுவாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் ஆடி 2லே இருப்பார். அவருடைய நண்பர்களோட வந்து அவர் வந்து அங்கே முனிய பெண்களோட வந்து இருப்பார். அப்போ வந்து ரொம்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நல்லா பழகுவார். இனிய முகத்துக்கு சொந்தக்காரர். அவர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான தோழர். அதே மாதிரி நட்பு பாராட்டுகின்ற ஒரு நல்ல தோழர். அவரும் இன்றைக்கு ஓய்வு பெறுகிறார். இந்த மாதிரி நம்முடைய அலுவலகத்தில் மிக முக்கியமான நல்ல ஒரு எல்லாரோடையும் இருக்கிற ஒரு நல்ல தோழர்கள் வந்து இன்னைக்கு மொத்தமாக அவங்க பணி ஓய்வு பெறுவது நமக்கெல்லாம் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் அவருடைய இவ்வளோ தூரம் வந்து அவங்க வந்து சூப்பரானிவேஷன் ஆகி அவங்க ரிட்டையர்ட் ஆகுது இந்த காலகட்டத்தில் பெரிய சவாலாக இருக்கிற காலகட்டத்தில் இவங்கெல்லாம் பதவி ஓய்வு பெறுவது அது வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இதோட வந்து அவங்களுக்கு பணி முடிவு பண்ணலை. உண்மையாக நீங்கள் எல்லாருமே வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு எப்போவுமே சொல்கிற நம்ம தலைவர் வந்தால் சொல்லுவார் பாலு சிடிஎஸ்எஸில் மெம்பராக இருக்கிறேன். இமீடியட்டாக அது ஒரு பெரிய கடமை. அது கொஞ்சம் லம்சமாக இருக்குன்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சிடிஎஸ்எஸ் வந்து ரொம்ப நமக்கு தேவையான ஒன்று. அது வந்து ஒரு ஏதாவது ஒரு சின்ன விதத்தையாவது நமக்கு கையெழுத்து. அதனால் அந்த மெம்பர்ஷிப்பை இமீடியட்டாக வாங்கிக்கோங்க. அப்புறம் சொல்லவே வேண்டியதில்லை, அலுவலகம் எப்போவும் இருக்குது. நம்ம வரலாம் போகலாம். தங்க அதுக்கு அந்த ரூம்லேருந்து இந்த ரூமுக்கு வரலாம். அதனால் உங்களை வந்து எல்லா இதுலேயும் நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளணும். ஏன்னா பே கமிஷன் வருது. அது வருதா வரலையான்ற அளவுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. அதுக்காக வந்து இப்போ எல்லாருமே வந்து பென்ஷனர்ஸ் வந்து பென்ஷன் உறுதிப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை அரசு உருவாக்கி எப்போவுமே ஒரு பதட்டத்தில் வச்சுக்கிறதுக்காக இந்த அரசியலில் இந்த மாதிரி பண்ணுறதில்ல. இந்த வேலிடேஷன் ஆக்ட் இருக்குது. அதுக்காக ஒரு கருத்தரங்கம்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் கூட நீங்கள் வந்து கலந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல சிறப்பான ஒரு ஓய்வு வாழ்க்கை அனைவருக்கு வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. தலைவருக்கு நன்றி. நம்முடைய ஏற்று மனோகர பாபு அவரோட
சகோதரர் இளைய சகோதரர் தோழர் நாகேஷ் அவர்கள் இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் ஐடி அவரு இன்னைக்கு வந்திருக்காரு. அவர் நம்முடைய சங்கத்தின் சார்பாக நம்முடைய தோழர்களின் சார்பாக வரவேற்கிறோம். அடுத்த தோழர்களை வாழ்த்து பேசுவதற்கு நம்முடைய ஆபீசர்ஸ் அசோசியேஷனோட செக்ரட்டரி எல் ரமா மேடம் அவர்கள். அப்படியே ஆடிட் செவன்த் ஃப்ளோர்லாம் இல்லை, அங்கெல்லாம் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஓப்பன் பண்ணிக்கல. ஆர்டிஐ கேண்டீன் ஆர்டிஐ கேண்டீன் பக்கத்தில் சாரிம்மா. உமன் சங்கரேஜ் அவர்களாம் அனைவருக்கும் வணக்கம். தேர்ட் ஃப்ளோர் சி பிளாக்ல இருக்கும்போது உமன் சங்கரோட ஒர்க் பண்ணிருக்கோம். ஒரு பெல் இதே மாதிரி தான். அப்பதான் வந்து அந்த செல்போன்ல வந்த புதுசு இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று வச்சு ரெண்டு பேர் பேசுவாரு, சத்தமா பேசுவாரு. எப்பவுமே வந்து ஹை டெசிபிள் வாய்ஸ் இந்த 401 ஒன்று கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமா கொடுத்தாங்களோ அப்படின்னு தோணும். அவரோட இருக்கும்போது அந்த இருந்துட்டு இருக்கும்போது ஒரு போராட்டம் நடந்தது. அதை வந்து அவர் தான் லீட் பண்ணார். என்னன்னா ஒரு ஏஓ எடுத்து வச்சிட்டாரு. ஏதோ அவங்க கொடுக்கல போல அப்படின்னு மார்னிங் ஈவினிங் எடுத்து வச்சுட்டு வந்து கொடுங்கன்னாரு. அவர் வச்சு கூட்டிட்டு அவர் கிளம்பி போயிடுவார். இது 2-3 நாள் ஓடிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் ஈவினிங் என்ன பண்ணோம்னா யாரும் போய் கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடலாம் வீட்டுக்கு. நெக்ஸ்ட் டேவும் வந்து அட்டண்டன்ஸ் நமக்கு வந்தால் தான் கையெழுத்து போடணும், இல்லைன்னா கையில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அது சில பேர்கிட்டையும் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்க தெரியாதுன்னு சொல்லிட்டு கடற்கரை நமக்கு முன்னாடியே ஒரு எச்சரிக்கை கொடுத்து அப்படியே இன்டாக்டா அந்த WAD 1 to 6 அத்தனை பேரும் அதை கோஆப்ரேட் பண்ணி அதை ஒரு மாதிரி ஃபைட் பண்ணி அந்த ஏஓக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வழி இல்லாமல் அந்த அட்டண்டன்ஸ் கொடுத்தாரு. அதுல வந்து அதை லீட் பண்ணது வந்து மாற்றம் சொல்லலாம். அவர் கொடுத்த லீட்ல தான் நாங்க இருந்தோம். அதுக்கப்புறம் இவர் சும்மாவும் இல்லை, இங்க இருந்து டிஐடி போன் அதான் 2 கையும் வச்சுருக்காருல்ல, ஒரு கையில எடுத்து அவருக்கு போன் பண்ணி இந்த மாதிரிலாம் நடக்குது, ஒரு ஏஓ இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் வர பண்ணி அது ஒரு குட்டி கலாட்டா ஆகி அதுக்கப்புறம் அந்த அட்டண்டன்ஸ் இஷ்யூ செட்டில் ஆச்சு. ஆனா இன்னைக்கு வந்து அட்டண்டன்ஸ் இஷ்யூ எதுவுமே செட்டில் பண்ண முடியாது. எல்லாம் கை வைக்கணும், அதெல்லாம் முகத்தை காமிக்கணும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம அட்டண்டன்ஸ் எடுத்து 2 கம்பெனிகள் 3வது ஆட்டோமேட்டிக்கா லீவ் டெபிட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. ஹிமாச்சல் வந்து அவரை நான் சந்திச்ச போது அப்பதான் அவருக்கு அந்த ட்ரிப்ளெட்ஸ் பிறந்த நேரம். ஆனா குடும்பம் மேல ரொம்ப பாசம், அப்புறம் பொறுப்பா பார்த்துட்டாரு. அது எனக்கு தெரியும். ஏன்னா கோயில் போக வர பார்த்துக்கன்னு அந்த செக்ஷன்ஸ் இருக்கும்போது குழந்தைகளை கவனிக்கிறது கோயிலுக்கு வருவாரு. நீங்க அந்த உணவுகளை பார்க்கும்போது அந்த அளவுக்கு குடும்பத்து மேல அவ்வளோ பாசமா ஒரு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் அப்பதான் நான் வியப்பா தான் பார்த்தோம். அவருடைய மனைவி வந்து ஒரு நல்ல ஆசிரியை. அவர்களுக்கு குழந்தைகள்லாம் நல்லா வளர்ந்து நல்ல ஸ்டேஜில் இருக்காங்க. அவர் தன்னுடைய ஓய்வு காலத்தை நல்லபடியாக அவருக்கு வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு சர்வ் பண்ணாலே சமூகத்துக்கு சேவ் பண்ண மாதிரி. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு இதில் இருக்காங்க. இதே மாதிரி அவர் மனைவிக்கு தொடர்ந்து ஊக்கமளித்து கூட இருக்கணும், நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற வாழ்க்கையை இமானுவேல் சார் சொல்ற மாதிரி. ஆக்சுவலி எனக்கு வந்து நிறைய வாட்ஸ்அப் குரூப் எனக்கு உண்டு. ஆனால் எனக்கும் அவருக்கும் போட்டி வச்சா யாருக்கும் நிறைய தெரியாது. அந்த அளவுக்கு அவர் வந்து நிறைய குரூப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி அது எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் லாஸ் நிறைய போடுவார். எல்லாரும் படிப்போமா தெரியாது. அவ்வளோ வந்து நமக்கு அப்டேட் பண்ணலாம். அவருடைய குரூப்பை ஃபாலோ பண்ணாலே எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து அப்டேட் ஆகிக்கலாம். அவருக்கும் வந்து ரிட்டைர்மெண்ட் அவரை பற்றி ஆக்சுவலாக முதல்ல பேசினவர் வந்து எல்லாரை பற்றி எல்லாத்தையும் பேசிட்டாரு. அதுக்கு மேலே பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. ராமகிருஷ்ணன், அதுவும் ராமகிருஷ்ணன், வாலியார் முரளி, அப்புறம் அந்த பெரியார் பில்டிங் அந்த ஒரு செட்டு நினைக்கும் போது அந்த பாலிய காலத்து ஸ்நேகிதரை நினைச்சா எப்படி ஒரு வைப் வருமோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு வரும். இவங்கெல்லாம் டெலிஃபோன் ஆப்ரேட்டராக இருப்பாங்க. ஏற்கனவே இருக்கும். ஒரு இங்கே ஒரு சின்ன அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு விஷயம் நடந்த போது உடனே இதெல்லாம் ஃபோன் பண்ணி அப்புறம் எல்லாரையும் வரவழைச்சு அந்த மாதிரி அதாவது நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் காணாமல் போயிடுவாங்க. அப்புறம் திருப்பி பார்க்கும்போது அதே அந்த பெரியார் பிள்ளைங்க அந்த எந்த ஒரு நட்போட இருந்தோமோ அதே நட்போடையே வந்து பேசியிருக்காரு. மனோகர் பாஸ்டர் ரொம்ப பழக்கம் இல்லை, ஆனால் இப்போ கேள்விப்பட்டேன் அவர் வந்து
அவருடைய ஒய்ஃபுக்காக நல்லபடியாக அமையணும். ஜவஹர் சொன்ன மாதிரி வாங்க ஃபேமிலிஸ்லாம் வராங்க, குடும்பத்தை வரவேற்கிறோம். ஒரு பொண்ணு இது வந்திருக்கும் ஓய்வு குடும்பங்களை வரவேற்கிறோம். ஆக்சுவலி என்னன்னா நேற்று தான் அவங்க ரிலீவ் ஆகி ஆடிட் ரிலீவ் ஆகி ஆடிட் வந்து ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிறத ரிலீவ் ஆகி திரும்பி வந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு சிஆர்ஏல ஒரு ஜாப் கொடுத்து அவர் அனுப்பிச்சு அவரும் அந்த ஜாப் அந்த 10 வேலையை முடிச்சுட்டு இப்போ ஓய்வு பெற வந்திருக்காரு. நிஜமாவே அவர் வந்து ஆஃபீஸ் விடுமா அப்படிங்கிறது தெரியல. அவருடைய சர்வீஸ் வந்து வெளியிலும் நிறைய பேர் உருவாக்கியிருக்காரு. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து கல்விக்கு எவ்வளோ முக்கியத்துவமோ அந்த மாதிரி கல்வியை வந்து தன் ஈடுபட்டு நிறைய வந்து உருவாக்குறாரு. முக்கியமாக வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் தயார் பண்ணி நிறைய பேர் வந்து வேலை பண்ணிருக்காரு. இப்போ இந்த நோன்பு மாதிரி இருக்கிறாங்க, அவரும் வாழ்வாட டாக்டர்ஸை வந்து எங்க பார்த்தாலும் நாங்கள் அப்படியே சுற்றுச்சூழலை மீட் பண்ணுவோம். எங்க பார்த்தாலும் நல்லா பேசுவார். அதாவது ஒரு சில பேர் எப்படின்னா நம்மளை கவனிச்சுட்டு இருப்பாங்க, ஒரு அக்கறையா கேட்பாங்க, நம்ம எவ்வளோ ஓடிட்டு இருப்போம். பட் அவங்க வந்து என்னன்னா எங்க இருந்தாலும் நம்மகிட்ட ஒரு அக்கறையா பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நட்பு. நாங்கள் வந்து ஆர்ஐ யூனிட்ஸ்லாம் வந்து அதாவது ஃபினான்ஸ் ஃபுல்லாகவே வந்து 84 கண்ட்ரோலில் வந்து அதாவது ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் கேடர்ஸ் பண்ணவே மாட்டேன்றாங்க. ஆனால் ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃபீஸர்ஸ் வந்து நிறைய நடந்தே இருக்குது. அது மாதிரி நடக்கும் பொழுது இந்த எஃப்ஏடபிள்யூ அந்த லீட் அதாவது நம்ம கேப்னு சொல்லுவோம் இல்லையா, வவுச்சர் அது வந்து ஒரிஜினலாக 82ல் தான் இருக்கணும். அது 82ல் வரும்பொழுது திடீர்னு தூக்கி அது 84ல் போட்டாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. உண்மையில சொல்லணும்னா வவுச்சர் ஆடிட்காரங்கெல்லாம் முக்கியமாக ஆர்ஐ யூனிட்ஸ் இருக்கிறவங்க 84ல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். அப்படி என்னன்னாக்கா ஆர்ஐ யூனிட்ல நாங்கள் வந்து ஒரு இஷ்யூ பண்ணுறோம். அந்த ஆர்ஐ சவுத்தில் வந்து நர்மதா வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க. சிமிலராக இருக்கிறத வந்து எல்லா ஆர்ஐ யூனிட்லையும் நாங்கள் நார்த் எல்லாமே போடும்பொழுது கொடுங்க மேடம், எந்த பாயிண்டாலும் கொடுங்க, நாங்கள் வந்து டெவலப் பண்ணுறோம். ஒரு சின்ன பாயிண்ட் ஒரு சொன்னா கூட இதை பண்ணலாமா சொன்னால் மேடம் நீங்கள் அனுப்பணும், ஒரு வவுச்சர் அனுப்பணும், நான் கூட அதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு என்கரேஜ் பண்ணி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை ஒரு ஆடிட் ரிப்போர்ட் எதுவும் கொண்டு வந்ததில்லை. ஜவஹர் சார் டாக்டர் சாருக்கும் வந்து அதுக்கு நம்ம வந்து நன்றி தெரிவிக்கிறோம். ஆர்ஐ யூனிட்லேருந்து ரிப்போர்ட்டில் நாங்கள் பேரா கொடுத்துருக்கோம். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது டாக்டர் சாரும். அப்புறம் கிருஷ்ணன்லாம் வந்து கூட படிக்கிற அந்த மாதிரி கிடையாது. ஆனால் அவர் வெளியில் பார்த்துட்டே இருக்கலாம். கீழே நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம நடமாடும் போது கிருஷ்ணன் மாதிரியான தோழர்கள் வந்து எப்பவுமே நமக்கு வந்து பார்த்து எடுப்பாங்க, ஒரு விசாரிப்பாங்க. எந்த ஒரு உதவியும் ஏதாவது டக்குன்னு வேணும்னா அவங்க தான் நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம். அந்த அளவுக்கு அவரோட நன்றி. இப்போ வந்து இன்றைக்கு வந்து ரிட்டையர் ஆகுது நிறைய ஏவோடு இருக்காங்க. ஒரு ஈவெண்ட் மட்டும் நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஆல் இந்தியா ஆடிட்டர் அக்கௌண்ட் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷனுடைய 39th கான்ஃபரன்ஸ் மார்ச் மாதம் 12, 13, 14 சென்னையில் நடக்கிறது. அப்படி அதை மட்டும் ஒரு ரிலீஸ் கன்வென்ஷன் 13ஆம் தேதி நடக்கும். இதை தொடர்ந்து வந்து இந்த நம்முடைய கான்ஃபரன்ஸு ஒரு ரினவுண்ட் எக்கனாமிஸ்ட் அங்கே வந்து பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் டாக்டர் பரகல பிரபாகர் அவர் வந்து ஸ்டார்ட் ஸ்பீக்கராக வந்து கொடுத்துருக்காரு. இன்னைக்கு கூட அவருக்கு அழைப்பு கொடுக்க போகிறோம். இதை பற்றிய நோட்டீஸ் அந்த விவரங்கள் எல்லாம் நாங்கள் பின்னாடி அனுப்பிக்கிறோம். இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்டோட மறுபடியும் அனைவரும் நல்ல ஒழுங்காக தேங்க்யூ மேடம். கே ஜவஹர் சார் அவர்களுக்கு சாலையடிக்கு அவருடைய நண்பர் ஆவிகள் வந்து தோழர் கோபிநாத் அவர்கள் வந்திருக்கிறார். சாலையடிப்பார். அங்கே போயிடலாம்.
ஆண்டு கால நண்பர் நானும் சாரும். ஆரம்ப காலத்தில் டைப் ரைட்டிங் வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் நட்பாகணும் படம் பார்க்குறேன். பைக்கில் சோஷியல் ஒர்க்கரு. சரி நான் போட்டு அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பணிமுப்பின் காரணமாக ஓய்வு பெறும் அனைத்து நண்பர்கள் நன்றிகளை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். குறிப்பாக ஜவஹர் சாருடைய நண்பர் 1985ஆம் ஆண்டுலேருந்து நான் அவர் கூட பக்கத்தில் எங்கள் வீடு அங்கே தான் இருந்தது, அவருடைய வீடு அங்கே தான் இருந்தது. வெங்கடேஸ்வரா டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் கூட பார்த்து இருந்தது. நானும் அவர் அங்கே தான் படித்தோம். ஆரம்ப காலத்தில் படித்தோன்றதுனால நாங்கள் வந்து ஒரு மூவி, நானும் ஒரு சோசியல் வந்து அவரும் ஒரு சோசியல், 2 பேரும் அது ஒரே ஃப்ரீக்வன்சி ஒரே வேவ்லென்த் சொல்லுவாங்க. அது ஒத்து போனால் தான் அது சரியாக வரும். அவரும் நானும் ஒரே வேவ்லென்த்தில் இருப்போம். ஆரம்ப காலத்திலே பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் வச்சுருக்கோம். நாங்கள் கிளாஸ் இருப்போம். நானும் டைப்ரைட்டிங் சேட்டம் கிளாஸ் இருப்போம், நான் டைப்ரைட்டிங் கிளாஸ் இருப்போம். அது கவர்மெண்ட்டில் பேப்பர் கரெக்ஷன்லாம் அந்த டைப்ரைட்டிங் மாஸ்டர் எங்களை கூட்டு போவார். நானும் இவரும் கூடவே போவோம். அப்பயே ஒரு ஆரம்பத்தில் ரொம்ப நாலேஜபிள் பர்சன். அது நிறைய எக்ஸாம்பிளாக எழுதுவார். அதில் அவர் இதில் சாஃப்ட்வேர் கமிச்சியில் பாஸ் ஆகிட்டு ஒரு ஆடிட் நம்ம இதில் ஜாயின் பண்ணி அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் சீனியர் ஆடிட் ஆஃபீஸர் இருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி. நான் வந்து ஆன்லைன் நிறுவனத்தில் மேனேஜ் இன்ஜினியரிங் கம்பெனி இருக்குது. நகரத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இங்கே இருக்கக்கூடிய பார்லர்லாம் கூட இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் நாங்கள் தான் பண்ணோம். நான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுக்கான நிறுவனம் ஒரு மாநில அமைப்பில் ஒரு மாநில பூச்சியாக இருக்குது. ஒரு 40 ஆண்டு காலமாக இந்த சமூக பணியில் ஈடுபட்டு இருக்குது. சார் நிறைய தெரியும். சாரை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அதாவது சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் அவர் அதாவது ஓய்வு காலமே அவர் கிடைக்காது. ஓய்வே இருக்காது. அதாவது ஆஃபீஸ் விட்டுட்டாருன்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பார். நிறைய நண்பர்களுக்கு இலவசமாக கிளாஸ் எடுக்கிறாரு. எடுத்து அது மூலமாக நிறைய பேர் இன்றைக்கி அவர்கிட்ட படித்தவங்களாம் நிறைய இப்போ கவர்மெண்ட்டில் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்லா இருக்கிறாங்க. அவர் கல்விக்கும் நிறைய உதவி பண்ணுறாரு. நானும் அவரும் பேசிட்டு இருக்கோம். சார் இதெல்லாம் தான் அவருடைய இது சோஷியல் சர்வீஸ் அவருக்கு தேவை மாட்டார். நாங்கள் ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கோம். இருந்துச்சு நான் நான் அசோசியேஷன் இருக்க ஆக்டிவிட்டியில் இருக்கேன். கவர்மெண்ட்லேயும் இருக்கேன். டிசேபிள் வெல்ஃபேர் போர்டு ரிசர்வ் போர்டு மெம்பர் இருக்கிறேன். இப்போ கூட அதாவது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஜாப்ஸ் சொல்லிட்டு ஒரு மாற்றுத்திறனாளிகளான ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா 2016 ஆக்ட் படி ஜாப் ஐடென்டிஃபிகேஷன் கமிட்டி ஒன்று போடணும்னு இருக்குது. அதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நான் ஒரு எக்ஸ்பர்ட் மெம்பராக இருந்தேன். இப்போ நானும் பல விருதெல்லாம் பெற்றுக்கிட்டேன். எனக்கு தொடர்ந்து இதே ஆக்டிவிட்டி தான் நான் ஈடுபட்டு. ஆனால் சார் வந்து ஓய்வு கால வாழ்க்கையை வந்து இதே அமைய வேண்டும் என்ற வாழ்க்கை பல்லாண்டு அவர் மட்டும் இல்லை, இருக்கிற ஓய்வு வரும் அனைவரும் வந்து சீரும் சிறப்பாக வாழ நன்றி வணக்கம். கோபியை பற்றி ஒரு 2 வார்த்தைகள். எங்கள் காலகட்டத்தில் வந்து 400 மார்க் ரொம்ப பெரிய விஷயம். 80 10th 400 மார்க் வாங்கிட்டோம்னா பாலிடெக்னிக் படிச்சுன்னா லைஃப் செட். ஸோ கோபி யூஸ்வலாக 400 மார்க் வாங்கினதுனால சென்ட்ரல் பாலிடெக்னிக் ஜாயின் பண்ணுறாரு. இவர் என்ன சொன்னதுன்னா ஒரே லைனில் சொன்னோம்னா ஒரு நாள் கூட அவர் வந்துட்டு ஓய்வு அவருக்கு வந்து இருந்தது. படித்து முடிச்ச கையோட வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி ஒரு ஜாப்பில் போனார். பாலிடெக்னிக் படித்து டிப்ளமா இன்ஜினியராக கார்பரேஷனில் ஜாயின் பண்ணார். விடலை, லேட்டரல் என்ட்ரி வந்து ஜாயின் பண்ணி முடித்தார். டிகிரியை முடிக்கிறாரு. இன்றைக்கி அவர் டாக்டர் கோபி. டாக்டர் கோபி ஒரு நிமிஷம் இன்னைக்கு கூட ஏதாவது ஒன்று படிச்சுட்டு இருப்பார். அவர் மக வந்து மல்டி டேலண்ட். அவருடைய டிஸ்பிளே ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா கூட வந்து சிஎம் தலைமையில் அவார்டு வாங்கினது இருக்கும். இதை தவிர வந்து நம்மளுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போகணுங்கிறது இல்லாமல் ஆல்மோஸ்ட் ஒரு சில இப்போ கிடையாது. ஸ்டீம்ஸ்லேயே அவர் வந்து பண்ண ஒரு வேலை. 2-3 இயக்கங்களுக்கு வந்து இப்போ உதவியாக இருக்கிறாரு. தனிப்பட்ட முறையில் செய்யணும் அப்படின்றத அதை பாசிபிளி உறவினர் ஒருத்தர் அவங்கள பார்த்தேன். பேர் மறந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் மல்லிகா மேடம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சித்தி பையன் இருக்கார் சங்கர்னு சொல்லிட்டு. அவங்களோட மகளை தான் அவர் கல்யாணம் பண்ணிருக்காங்க. மேடம் ஜாபி ரொம்ப நாளாக இருக்காங்க. இப்போ தான் அவங்களை பார்த்து மன்னிக்கணும் கவனிக்கல. அவங்கள ஒரு சிறப்பான ஒரு பார்த்துருக்கோம். நன்றி. தேங்க்ஸ் சார், வாய்ப்பு கொடுத்துருக்கேன். நன்றி. ஜவஹர்லால் அவர்களுக்கு சாதனை மிக்க நம்முடைய சங்கத்தின் முன்னாள் தலைவர் அபிலாஷ் குமார் அவர்கள். அருள் நீ வந்து அருள் போட்டோ முடிவு காமிச்சிட்டு இருந்தாங்க.
சரியா திருப்பி விடுங்க. சரியா திரும்பி திருப்பி விடுங்க. மேலே நில்லுங்க ஒரு நிமிஷம். நில்லையா போட்டோ எடுத்து அவசர நாயகனா இருக்கு. தோழர் மோகன் அவர்கள் சால்வை அணிவிப்பார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சார் தோழர் மனோகர் பாபு அவர்களுக்கு நம்முடைய தோழர் ரத்தகுமார் அவர்கள் மாலை அணிவிப்பார். நம்முடைய செகண்ட் சார்பாக அதே போல அவருடைய சகோதரர் தோழர் நாகேஷ் அவர்கள் ஐடிஓ அவர்கள் இருக்கட்டும். தேங்க்யூ சார். தோழருடைய வாக்கு பேசுவதற்கு நம்முடைய தலைவர் மோகன் அவர்கள். அருமையான பணி ஓய்வு விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்திய ஆதிர் சங்கத்துடைய தலைவர் செயலாளர்கள் இந்த செயற்குழுவுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் ரிட்டையர் ஆகிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது எங்களுடைய பழைய கால நினைவுகள் தான் முன்னோக்கி நகருது. சி ரங்காச்சாரி, காம்ரேட் இமானுவல் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். பல பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சுட்டு நம்ம அலுவலகத்துக்கு வந்தவர். இந்த அலுவலகத்துக்கு வந்த பிறகு இங்கே அடிக்கடி என்னோட பேசுவார். நான் சொல்லுவேன், அவரை சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகி நீங்கள் பல கம்பெனிகளில் சிஇஓ ஆகக்கூடியது, நீங்கள் போகலாமேன்னு சொல்கிறேன். ஆனாலும் எனக்கு ஏஜி அலுவலகம் மிகவும் பிடிச்சிருக்கிறது என்று எடுத்துட்டேன். ஏன்னா நாலேஜ் பேங்க்குன்னு சொல்லக்கூடிய பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி மெக்கானிசம் எப்படிப்பட்டவர்களால் திறன்பட வளர்க்கப்பட்டிருக்கிறது கடந்த 40 வருடங்களாக என்பதற்கு உதாரணம் இமானுவல் ஜாஸ்கர். நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவுகளை நம்ம இங்கே வந்து செலுத்துகிறாங்க. இமானுவல், ஜவஹர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் சமயத்தில் அந்த சமூகத்தில் இருந்த மிகப்பெரிய உயரிய அறிவுகள் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மூலமாக இங்கே வந்து இந்த பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி மெக்கானிசத்தை கட்டி எழுப்புனதில் இவங்கெல்லாம் ஒருத்தாங்க. ஆனால் அதே சமயத்தில் போராட்டத்தில் சலிக்காதவங்க. இமானுவல் எல்லா விதமான போராட்டத்திலையும் எல்லா ஸ்ட்ரைக்லையும் நான் வாங்கிய அளவுக்கு டேஷன் வாங்கியவர். நீங்கள் பார்க்கணும், அந்த சர்வீஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ரைக்லையும் ஒரே ஒரு நண்பர் கண்டிப்பாக நாங்கள் போய் சொன்னாலும் சொல்லாட்டாலும் இமானுவல். ஸோ அப்படிப்பட்ட நண்பர் ஓய்வு பெறுகிறார். சி ரங்காச்சாரி, நீங்கள் வந்து அவர் ரொம்ப அருமையான நண்பர். எல்லா போராட்டங்களும் முன்னால் நிற்கக்கூடியவர். அதாவது இந்த நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் சமூகம், ஏஜி அலுவலகம், அந்த ஏஜி அலுவலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கம், அதுக்கு ஆற்றக்கூடிய பொது சமூகத்துக்கு ஆற்றக்கூடிய பங்கு, அதே சமயத்தில் இந்த பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி மெக்கானிசத்துக்கு ஆற்றக்கூடிய பங்கு, இதெல்லாம் ஒன்றுபட்டு பார்க்கும்பொழுது இவர்களுடைய பணி மிகச் சிறப்பானதாக அமைந்திருக்கும் என்று சொன்னால் மிகையாக. அதே மாதிரி ராமகிருஷ்ணன் எப்பவுமே சிரிச்ச முகம், ரொம்ப அருமையான நண்பர், ரொம்ப கொடுக்காத பல விஷயங்களை சொல்லுவார். ஆனால் என்னுடன் பயணித்தவர் மனோகர் பாபு, எப்பவுமே சிரிச்சுட்டு இருக்கிறவர். அதே மாதிரி உமா சங்கர், இந்த அலுவலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே உமா சங்கரை எனக்கு தெரியும். அவங்க குடும்பத்துக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த அலுவலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே உமா சங்கரை எனக்கு நன்றி தெரியும். அதே மாதிரி அவருடைய கிரேசிக் பீரியடில் கூட நான் நன்றிக்கிறேன் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர்கள் குடும்பம் இன்று மிக பெருமையாக ஆலமரமாக சென்னையில் குறிப்பிடத்தக்க ஒரு குடும்பமாக மாறியதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தவனே நானும். ஆகவே அவர்
அர்த்தமாக பேசுவார். ஆனால் கள்ளம் கபடம் வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்லிடுவார். யாரையும் பார்த்து எதுவும் மீன்ஸ் பண்ண மாட்டார். இவர்கிட்ட சொன்னால் இது இவருக்கு பிடிக்காம இருக்குமே, இல்லை இவருக்கு இதை சொன்னால் நம்மளை பிடித்ததாக ஏற்றுக்கொள்வார், அந்த போக்கு உமாட்ட கிடையாது. நான் உமான்னு கூப்பிடுவேன். மிகவும் அருமையான நண்பர். ஏஜி அலுவலகத்துக்கு முன்னாலேயே சமூக பணிகளில் இருந்தவர். அப்புறம் ஏஜி அலுவலக பணி வந்த பிறகு அதை எல்லாம் படித்துக் கொண்டார். ஆகவே அவருடைய ஓய்வு காலம் மிகவும் சிறப்பாக அமைய வேண்டும். மிக அருமையான குழந்தைகள் இவர்கள் எல்லாமே அவருக்கு மிகவும் நல்ல நிம்மதியை கொடுப்பார்கள். ஆகவே அவர் மிக அருமையான ஓய்வூதிய காலம் அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். அதே மாதிரி ஜவஹர் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன். அதாவது எப்படின்னு சொன்னால் நிறைய பேர் அறிவாளிகளாக இருப்பாங்க. அறிவாளிகள் நிறைய பேர் இருக்கலாம். அறிவை பகிர்ந்து கொள்பவர்கள் யார் இருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே பிரச்சனை. ஏன்னா தனக்கு தெரிந்ததை தெரியாதவர்களிடம் சொல்லி அவர்களை நம் பக்கம் இருப்பது நம் அளவுக்கு முன்னேற்றி செல்லும். அந்த பணி மிகப்பெரிய கஷ்டமான பணி. அந்த பணியில் அவர் அந்த ஷார்ட் அண்டு அந்த இதில் இருந்ததிலிருந்து தொடர்ந்து இருந்தது. அப்பப்போ நீங்கள் சங்கத்தில் எல்லா போராட்டங்களும் ஈடுபட்டவர் தான். ஆனால் அவர் இந்த பணியில் இருக்கும்போது அவரோட நான் இன்ட்ராக்ட் பண்ணி சொல்லும் பொழுது பல விஷயங்களை அவர்கிட்ட கேட்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளவு பொறுமையாக பல பேர் அவரால் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் இந்த ஐஏஎஸ் இதில் கூட அவர் பல பேருக்கு பல பேர் வந்திருக்கிறாங்க. ஆகவே தன்னுடைய அறிவை பகிர்ந்து கொண்ட ஒரு மாபெரும் மனிதன் இன்று ஓய்வு பெறுகிறார். அவருடைய பணிக்காலம் சிறக்க வேண்டும். வரக்கூடிய காலமும் அவருக்கு பணிக்காலம் சிறப்பாக இருக்கிறது. பாஸ்கர் மிகவும் அமைதியாக இருக்கார். ரொம்ப ஹம்பிள் பர்சனாக இருக்கு. ஆனால் மிக அரிய போராட்டம் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிரீன்ஸ் ரோடுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா போராட்டங்களையும் எங்களோட சேர்ந்தவர். நாங்கள் இந்த மாதிரி பொருளாதார கொள்கை லிபரலைசேஷனுக்கு எதிராக ஒரு பெரிய ஸ்ட்ரைக் ஆர்கனைஸ் பண்ணும்போது எங்களோட உண்டாத அப்படிப்பட்டவர் கிருஷ்ணன். எல்லா போராட்டங்களும் எங்களோட. அப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் எனக்கு. ஆனால் நாம் இன்றைக்கி நம்ம ஓய்வு பெறக்கூடிய காலகட்டத்தில் இருக்கோம். சில பேர் பணியில் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைய சூழலும் எப்படி இருக்குங்கிறத மட்டும் ஒரு 2 நிமிஷம் நான் விளக்க கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னு சொன்னால் பேங்க்கு, எல்ஐசி, என்னுடைய நண்பர் இங்கே தான் இருக்கிறாரு. அவருடைய எல்ஐசியில் வேலை பார்த்தாரு. ஓய்வு பெற்றார். 30 வருஷம் 20 வருஷம் ஆச்சு ஓய்வு பெற்றார். ஓய்வு வரும்போது 4000 ரூபா வாங்கினார். இன்றைக்கும் பென்ஷன் அவருக்கு 4000 ரூபா. நான் பயமுறுத்துவதாக நினைக்கக்கூடாது. ஆனால் மத்திய அரசு ஓய்வூதியனுக்கு வித்தியாசமான சூழல். 5வது பே கமிஷன், 6வது சம்பள கமிஷன், 7வது சம்பள கமிஷன் கடுமையாக போகிறேன். ஒவ்வொரு சம்பள கமிஷனிலையும் நீங்கள் எங்களுக்கு மாற்றி அமைக்க வேண்டும் என்ற போராட்டத்தை முன்னெடுத்ததால் மாற்றி அமைத்தார். ஆனால் மாற்றி அமைத்ததிலும் நாங்கள் கேட்ட மாதிரி மாற்றி அமைக்கவில்லை என்பதுதான் டிஸ்பியூட். பல பேருக்கு அது புரியவே மாட்டேங்குது. எப்படி மாற்றி அமைக்கவில்லை என்று கேட்டால், உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ சீனியரவோ அவர் ஒரு சீனியரவோ ஆகி 5 வருஷம் இருக்கிறாருன்னா 5 இன்க்ரிமெண்ட் வாங்கியிருக்காரு. அப்போ அந்த 5 இன்க்ரிமெண்ட்டு 8வது சம்பள கமிஷனில் 5 இன்க்ரிமெண்ட்டோடு அவருடைய சீனியர் ஏவோ பேவை நீங்கள் ஃபிக்ஸ் செய்து அதில் 50% கொடுங்கிறது தான் போராட்டம். அதுதான் S30 பென்ஷனர்ஸோட போராட்டம். ஆனால் அதை தர மறுத்ததால் அவங்க கோர்ட்டுக்கு போய் பல்வேறு சுப்ரீம் கோர்ட்டில் அவர்கள் கேட்டது நியாயம். என்ன தப்பு? அரசாங்கத்துக்கு அவர்களுடைய உழைப்பு திறனை, லேபரை குறைந்த செலவில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். 3வது சம்பள கமிஷனில் வரும்போது 330 ரூபா. யாராவது இன்னைக்கு 330 ரூபாய்க்கு என்ன விலை? 330 ரூபா. நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ட்ரி ஆகும்போது 330 ரூபா ஒரு பவுன் விலை. இன்னைக்கு ஒரு பவுன் விலை என்ன? நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். அப்போ அப்படிப்பட்ட குறைந்த விலையில் அரசாங்கத்திடமிருந்து காசு வாங்கி கொண்டு அதிகமான உழைப்பு திறனை செலுத்தியதால் ஓய்வூதியம் என்பது ஒரு இனாம் கிடையாது, பிச்சையும் கிடையாது. ஆகவே அவர்களுக்கு தர வேண்டும், ரிவிஷனோடு தர வேண்டும் என்ற வாதங்களை எல்லாம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பின்னுக்கு தள்ளி வேலிடேஷன் ஆக்ட் வந்தது. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய, அதுவும் அவசர கால அள்ளி தெளித்த கோலமாக ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு டிஸ்கஷன் இல்லாமல் கொண்டு வந்துட்டாங்க.
அப்போ அது வந்து கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறது. இந்த எல்ஐசி ஓய்வூதியரை போல நாங்கள் கேட்கும்போதெல்லாம் உங்களுக்கு எப்போ ஓய்வூதியம் 40,000 இறக்கும் வரை 40,000. உடனே ஒரு கொஸ்டின் வருது, டிஏ உண்டா? டிஏ உண்டுங்க. ஆனால் அந்த டிஏவுக்கு என்ன பிரச்சனை? இப்போ டிஏவுக்கும் பிரச்சனை. 2014 பேசியரை 2024 பேசியராக மாற்றுறாங்க. முதல்ல பேசியரை மாற்றுவதற்கு குறைந்தபட்ச ப்ரொசீஜர் உண்டு. முத்தரப்பில் கூப்பிட்டு என்னென்ன காம்பனண்டெல்லாம் சேர்க்க வேண்டும். டிஏவுக்காக கடுமையான போராட்டம் நடத்தியுள்ளோம் நாம். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் கேட்காமையே உணவுக்காக, உடைக்காக, இருப்பிடத்துக்காக அந்த டிஏ காம்பனண்ட்டில் மேஜர் காம்பனண்ட்டை யாரையுமே கேட்காம குறைச்சிட்டாங்க. என்ன சேர்த்துருக்காங்க? விமான பயணம் அதிகப்பட்டால், விமான பயணம் உயர்ந்தால் இனிமேல் உங்கள் டிஏ உயரும். இதுதான் யதார்த்த நிலைமை. அப்போ 2024 பிரைஸ் இண்டெக்ஸையும் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸையும் மாற்றி, அப்போ டிஏவும் உங்களுக்கு வராது, பென்ஷன் ரிவிஷனும் வராது. நீங்கள் கொண்டு போகக்கூடிய பணம் பேங்கில் டெபாசிட் செய்தால் 4% தான் இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம். அப்போ அதுக்கும் வட்டி கிடையாது. சிஜிஹெச்எஸ் கட்ட வேண்டும் என்று சொல்கிறார் அல்லவா தோழர் ரவீந்திரன் அவர். நாங்களும் சொல்கிறோம், நீங்கள் சிஜிஹெச்எஸ் கட்டிடுங்க. ஏன்னா சிஜிஹெச் ஸ்கீம் தான் இன்றைக்கி இருக்கிற ஸ்கீமில் நல்ல ஸ்கீம். ஆனால் அதே சிஜிஹெச் ஸ்கீமும் இன்றைக்கி இன்சூரன்ஸ் ஸ்கீமு வாயில் நுழைய முடியாத அளவுக்கு ஒரு ஹிந்தி பெயரில் அந்த ஸ்கீம் வந்திருக்கு. என்னென்னா இன்சூரன்ஸ். அப்போ இன்சூரன்ஸ்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிற காலம் இன்சூரன்ஸ் உண்டு. வெளியே வந்த பிறகு அவர்களை டேக்கன் கேர் ஆஃப் செய்து கொண்டு தரக்கூடிய மருந்துகள்லாம் யார் தருவாங்க? அதில் கிடையாது. அப்போ சிஜிஹெச் ஸ்கீமையும் ஒன்றையாக்கக்கூடிய, மலிவாக்கக்கூடிய, அப்போ உனக்கு ஹெல்த் கேரு ஸ்கீமும் கிடையாது, ஹெல்த் கேரும் கிடையாது, பென்ஷனும் கிடையாது, பென்ஷன் ரிவிஷனும் கிடையாது, டிஏவும் நான் ரிவைஸ் பண்ணி தர மாட்டேன். நீ டெபாசிட் கொண்டு வந்தால் ஒரு அளவுக்கு மேலே எப்படி உழைக்க முடியும்? 70 வயதில் போய் எப்படி உழைக்க முடியும்? அப்போ ஒரு தன்மானத்தோட யாரையும் எதிர்பார்க்காமல் என்னுடைய பென்ஷனில் மட்டும் நான் வாழ வேண்டும் என்று நிலை எடுப்பவர்களுடைய நிலையெல்லாம் எப்படி இருக்கும்? அப்போ கடுமையான தாக்குதலுக்கு நாம் உள்ளாகி கொண்டிருக்கிறோம் என்பதை தான் முன்னால் சொல்ல முடியும். அப்போ அந்த தாக்குதலை எதிர்த்து தான் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு கருத்தரங்கம், அரசியல் தலைவர்கள்லாம் அதில் கலந்துக்கிறாங்க. அதில் பெருவாரியாக கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்களும் வாங்க. ஏன்னு சொன்னால் ஓய்வு பெற்ற பிறகு, ஓய்வு பெறுவதற்கு முன்னால் நாங்கள் வந்து உங்களை ஆர்கனைஸ் பண்ணுவோம், கேட்போம், வாங்க காம்ரேட். நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்பீங்க. ஒரு நாள் வேஜிக்கெட்டு தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. அப்போ அதுக்கு பின்னால் என்னென்னா சிசிஎஸ் ரூல்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் அந்த நிறைய பேர் நம்மளோட சேர்ந்தவங்க, நம்மளோட சண்டை போட்டவங்க எல்லாருமே அந்த டிசிப்ளின் ஆக்ஷன் அண்டர்டேக் பண்ணியிருப்பாங்க. வேஜிக்கெட்டு வாங்கியிருப்பாங்க. சில பேர் இன்க்ரிமெண்ட் கட்டு வாங்கினாங்க, நிறைய பேர் உண்டு. ஆனாலும் சங்கம் இருந்ததால் போராடி அவர்கள்லாம் நம்ம சரி செய்யணும். ஆனால் இனிமேல் அந்த கவலை ஓய்வூதியம் கிடையாது. ஏன்னா சிசிஎஸ் கிடையாது. ஆகவே நாம் வந்து நம்மளுடைய தேவைகளுக்காக ஓய்வூதியம் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் வந்து போராட முடியும். இந்த அரசாங்கத்தை நோக்கி பர்மிஷன்லாம் கேட்டுக்கிட்டு போராடணும்னு அவசியம் இல்லை. சிசிஎஸ் ரூல்ஸ் இல்லை. ஆகவே நாம் மனதுக்கு பிடித்ததை செய்ய முடியும். எப்படி மனதுக்கு பிடித்தது? நம்ம மனதுக்கு பிடித்த ஒரு இடம் வாங்கினா கூட நீங்கள் உங்கள் ஏஜிட்ட சொல்லணும், நீங்கள் மத்திய அரசு ஊழியனாக இருக்கும்போது. இனிமேல் அந்த தடைகளில் இருந்தெல்லாம் நமக்கு விடுதலை. அது ஒரு பக்கம் நல்ல விஷயம். ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்க்கும் பொழுது இதெல்லாம் நீங்கள் விடுதலை அடைந்தாலும் கூட உங்களுக்கு வாழ்வாதாரத்தை நாங்கள் சூறையாடுவோம். உங்கள் வாழ்வாதாரத்தை நீங்கள் நினைத்த மாதிரி இருக்காது. ஒரு டிக்னிஃபைடு டீசென்ட் லைஃபை மத்திய அரசு ஓய்வூதியம் நடத்த இயலாத ஒரு சூழலை திரும்ப திரும்ப கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை மட்டும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த தோழருக்கு நன்றி கூறுகிறேன். உங்களுடைய ஓய்வு காலம் இதெல்லாம் மீறி மிகவும் சிறப்பாகவும் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் மிகவும் அமைதியாகவும் மிகவும் இனிமையாகவும் நீங்கள் ரொம்ப சிரிச்சுக்கிட்ட நல்ல மன அமைதியோடும் இருக்க வேண்டும் என்று மீண்டும் ஒருவரை உங்களை எல்லாரும் வாழ்த்துகிறேன். அனைத்து வரக்கூடிய போராட்டங்களில் எங்களோட கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். நன்றி. நன்றி.
அடுத்த தோழர்களை வாழ்த்து பேசுவதற்கு நீலாபுரம் அவர்கள். அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்று ஓய்வு பெறும் தோழர்கள் அத்தனை பேரும் வந்து கூடவே இருந்து நிறைய பேர்கிட்ட வந்து நம்ம வந்து பழகியிருக்கோம். அதாவது செக்ஷனில் இருந்து பழகியிருக்கோம். அதே போல் வந்து சங்க ரீதியாக அனைவரும் வந்து நம்ம கூடவே இருந்து பயணித்தவர்கள் அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். சொல்லும்போது ரங்காச்சாரி சொல்லும்போது எனக்கு இந்த செரால வந்து நம்ம ஒரு நீண்ட காலம் வந்து நாங்கள் வந்து கூடவே பயணித்திருக்கிறோம். அதை தவிர வந்து அசோசியேஷன்லேயே அவர் வந்து தலைமை நம்ம சங்கத்தையும் இருந்து கமிட்டியிலும் இருந்து சங்கத்தை வெற்றியையும் வழிநடத்தியிருக்கார் அப்படின்னு சொல்ல முடியும். செராவில் இருக்கும்போது அவரோட இது கேட்டிங்கன்னா மிக எல்லா விதத்துலையும் வந்து ரொம்ப காம்ப்ரமைஸு, ரொம்ப வந்து சாஃப்டாக எது சொன்னாலும் எடுத்துப்பார். எனக்கு நான் பார்த்த ரங்காச்சாரி வந்து எந்தெந்த ஏவோனா சரி வராத ஏஓக்கள் எஸ்ஏஓக்கள் கூட அத்தனை பேர் ரங்காச்சாரி போடுவாங்க. அப்படி வந்து அவர் வந்து எப்பேற்பட்ட எஸ்ஏஓவாக இருந்தாலும் அவர் வந்து கூட வந்து அவரால் மட்டும்தான் பயணிக்க முடியும் அந்த பார்ட்டியில். ஸோ எனக்கு அந்த வகையில் வந்து எனக்கு வந்து ரங்காச்சாரியின் குணங்கள், அதே போல் வந்து ஒரு பார்ட்டியை வழிநடத்துவது எல்லா விதத்திலும் வந்து தன் பங்களிப்பை வந்து பண்ணியிருக்கார். இமானுவேல் ஜாஸ்பரும் நாங்கள் அந்த காலத்தில் ஐடிஆர்ஏல அவர் வந்து சீனியர் ஆடிட்டர் வந்தபோது நாங்கள் வந்து எஸ்ஓக்களாக வந்து அந்த ஐடிஆர்ஏ பார்ட்டியில் வந்து ஐடிஆர்ஏ செக்ஷனில் இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து லாங் இது. பட் என்னைக்கா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இதில் வந்து அவரோட பங்களிப்பு வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி ஒரு வேல்யூபிள் சஜஷன்ஸ் எல்லாம் ரிலேட்டட் அண்ட் அதர் திங்ஸ் வந்து இமானுவேல் ஜாஸ்பர் வந்து தன்னுடைய பங்களிப்பு வந்து எப்போதுமே போட்டுருக்கார். ராம்கியும் அதே போல தான் நம்ம வந்து திருப்பி அதே தான் சொல்ல முடியும். நம்ம வந்து சங்கத்தை வளர்ப்பதிலும் ராம்கி, இந்த அலுவலகத்தில் உள்ள ரிப்போர்ட்ஸை நன்றாக வளர்ப்பதிலும் அதான் வந்து சொல்ல முடியும். நிறைய வந்து நம்ம எஸ்ஏஓ ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எஸ்ஏஓ ஆனாலும் சரி ஏஓ இருந்தாலும் சரி ஏகப்பட்ட ரிவ்யூஸ், ஏகப்பட்ட பர்ஃபார்மன்ஸ் ஆடிட், ஏகப்பட்ட தீமேட்டிக் ஆடிட் என்ன பேர் வச்சாலும் சரி அதை அந்த ஃபைல் எடுத்துட்டு அது கீ டாக்குமெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது, மற்ற செக்ஷனில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி அவங்கள்ட்டேருந்து எதாவது வாங்க முடியுமா, இன்கம் டேக்ஸில் வந்து கேட்பாங்க இங்கேருந்து எதாவது டேட்டா கிடைக்குமான்னு கேட்பாங்க, ரிட்டர்ன்ஸ்லேருந்து எதாவது டேட்டா கேட்காம இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து காப்பி வாங்கி கொடுன்னு கேட்பாங்க. ஸோ இப்படி வந்து ஒன்றை கொண்டு ரிலேட் பண்ணி நம்ம வந்து வேலை பார்ப்பது வந்து நம்மளுடைய ஏஓக்கள் அண்ட் எஸ்ஏஓக்கள் மட்டும்தான். அது அந்த வகையில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் இந்த ஐஏடியோட ரிப்போர்ட்ஸ் வலுவாக இருப்பதில் வந்து ஒரு மிகப்பெரிய பங்காற்றியிருக்காங்க. தோழர் மனோகர் பாபு அவருடைய சகோதரர் எங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப பழக்கம் பர்சனலாக. ஐடி ஆஃபீஸில் ஐடிஓ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபெடரேஷனோட ஆல் இண்டியா பென்ஷனர்ஸ் ஃபெடரேஷனுடைய வேலை முடிஞ்சிருச்சு. ஆல் இண்டியா ஃபெடரேஷன் நம்ம பென்ஷனர்ஸ் ஃபெடரேஷன் டி பாலசுப்ரமணியன் இருக்கார் இல்லையா, அவரோட இதில் வந்து என்ன பண்ணாங்க, டேக்ஸு ரீஃபண்டை பிடிச்சி வச்சுட்டாங்க டேக்ஸ் கொடுக்காம. அதை வந்து அவர்கிட்ட உட்காந்து பேசி அவரும் வந்து அது கூடவே சேர்ந்து ஏன்னா பிகாஸ் வந்து இது வந்து சிஸ்டமில் இருக்குது. அவராலையும் வந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ஐடிஓ ஹேண்ட்ஸில் எதுவுமே இல்லை. அதை வந்து அங்கே ப்ராசஸ் பண்ணி இங்கே ப்ராசஸ் பண்ணி ஒரு டிஸ்கஷனாக முடிச்சு கடைசியாக வந்து எனக்கு கூட தெரியாது, ஆனால் பாலு சார் சொன்னார் வந்துருச்சு எனக்கு அப்படின்னாரு. ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு அவருடைய சகோதரர் வந்து நாகேஷ் சார் வந்து ரொம்ப வந்து எனக்கு வந்து பழக்கம். ஏன்னா நேற்றுக்கு உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கு என்னால் வர முடியல, வேற ஒன்றும் இல்லை. அந்த வகையில் வந்து உங்களுக்கு வந்து சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த எதுக்கு சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிங்கும்போது அது வந்து நம்மளோட ஆஃபீஸையும் நம்ம டிபார்ட்மெண்ட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து எல்லாருமே வந்து ஒரு கூட இருக்கிறவர்களாகட்டும் இல்லை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகட்டும் இல்லை அனைவரும் சேர்ந்து அந்த ஸ்போர்ட்ஸை வந்து வளர்க்கக்கூடிய பொறுப்புங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. அவர்களுக்கு உதவணும், அவர்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை வந்து பண்ணக்கூடிய நமக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னா அந்த பொறுப்பு தான் நம்ம எடுத்துக்க முடியும். வேறு என்ன அவங்க என்ன விளையாடுறது அவங்க தான் விளையாடுறாங்க. நம்ம இருக்கிற பொறுப்பு நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்க என்ன வகையில் நம்ம வந்து ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த வகையில் ஹெல்ப் பண்ண வேண்டிய ஒரு இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இருக்குது, அனைவர் கூட வேலை செய்யக்கூடிய அனைவருக்குமே இருக்குது அப்படின்னா வந்து சொல்ல முடியாது. அதே போல் வந்து உமாசங்கரும் பார்க்கும்போது எனக்கு பெரிய பழக்கங்கள் இருந்தாலும் வந்து பொதுவில் தன்னை எங்குமே வந்து தன்னை பொதுவில் வந்து இணைத்து கொண்டவர் அப்படின்னு தான் நான் வந்து அவரை வந்து ஒரு வியப்பாக வந்து நான் பார்த்துருக்கேன். நான்
அனைவருக்கும் வந்து அவர் வந்து நிறைய வந்து உதவியும் பண்ணியிருக்காரு, ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு. வந்து ஜவஹர் வந்து எனக்கு அதே போல் வந்து ஐடிஆர்ஐயில் நாங்கள் முதல்ல அவர் வந்து அந்த போஸ்ட் இர்ரெஸ்பெக்டிவ் வந்து போஸ்ட் நீங்கள் வந்து ஆடிட்டர் ஆகட்டும், சீனியர் ஆடிட்டர் ஆகட்டும், அவரோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வந்து நான், ஜவஹர், இவங்க லலிதா மேடம்னு என்னால் வந்து மறக்க முடியாது எனக்கு. ஸோ அந்த டீம் இருக்கு பார்த்தீங்களா, அவருடைய குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஈவன் ஒரு எஸ்ஏஓ, சீனியர் மோஸ்ட் எஸ்ஏஓ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு எஸ்ஏஓ, ரொம்ப வந்து கரை தேர்ந்த எஸ்ஏஓக்களை தாண்டின ஒரு விஷயத்தை தான் நான் வந்து அன்னிலேருந்து இனி வரைக்கும் ஜவஹர்கிட்ட பார்த்துருக்கேன். நான் ஈவன் ஐடிஆர்ஆகட்டும் இல்லை வேற எங்கே போனாலுமே சரி, அவருடைய அவுட்புட்டும் சரி, அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹைலி டெக்னிக்கல் இன் நேச்சர், சூப்பர் டெக்னிக்கல் இன் நேச்சர். இதுதான் வந்து எனக்கு வந்து அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும், அவருடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜவஹர்கிட்ட வந்து நான் கூடவே இருந்து பார்த்துருக்கேன். நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட எனக்கு வந்து இன்புட்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு. நீங்கள் இது மட்டும் கிடையாது, இது மட்டும் கிடையாது, ஜென்ரல் விஷயமா பேசும்போது கூட வந்து நிறைய இன்புட்ஸ் வந்து நான் ஜவஹர் சேர்ந்து எடுத்திருக்கேன். அசோசியேஷன் விஷயங்கள்லேயும் நிறைய வந்து இன்புட்ஸ் நமக்கு வந்து அவர் வந்து இந்த ஆஃபீஸை வந்து இந்த சங்கத்தையும் வந்து லீட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தாலும் கூட வந்து ஜவஹர்கிட்டேருந்து சரி நிறைய வந்து இன்புட்ஸ் வந்து நமக்கு அனைவருக்கும் வந்து கிடைத்திருக்கு. தோழர் பாஸ்கர் எப்போதுமே வந்து மிகவும் அமைதியான, ஆனால் வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் ஃபைனலைசேஷன், இந்த டிபி ஃபைனலைசேஷன், அதுதான் வந்து ஜவஹரை வச்சு தோழர் பாஸ்கரை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இங்கு ஓய்வு பெறும் தோழர்கள் அனைவரும் வந்து நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட், ஐஐடி டிபார்ட்மெண்ட் வளருவதற்கு, அதாவது மேலோங்கி நிற்பதற்கு நீங்கள் எப்போதுமே வந்து காரணமாக இருந்திருக்கீங்க. அதே போல் வந்து அசோசியேஷன் திரும்பி நான் ஐ வாண்ட் ரெஜிஸ்டர் இந்த மாதிரி சங்கம் வளர்வதற்கும் நீங்கள் வந்து மிகவும் வந்து ஒரு உந்துகோலாகவும், ஒரு காரணமாகவும், ஒரு லீடர்ஸாகவும் இருந்திருக்கீங்க. இந்த அதாவது இன்று நாளை ஓய்வு பெறும் நாளில் வந்து கேட்டிங்கன்னா, இந்த 8 மணி நேரம் ஆஃபீஷியல் ஒர்க்கை தவிர மற்ற அத்தனை ஒர்க்கையும் நீங்கள் வந்து உங்களுடைய பேஷன், உங்களுடைய இது அத்தனையும் வந்து நீங்கள் தொடர வேண்டும் என்ற வகையில் நன்றி, இந்த தலைமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒவ்வொரு தோழர்கள் அனைவரும் வந்து they should lead a happy, peaceful life என்று வேண்டிக் கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பேசுவதற்கு நம்முடைய காலேஜ் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஓய்வு பெறும் தோழர்கள் வந்து எல்லாருமே அவங்கவுங்க இருக்கிற ஸ்டேட் இடத்துல, அவங்கவுங்க பொசிஷனில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தராக சொல்ல முடியாது. ரங்காச்சாரியில் ஆரம்பித்தாலும் சரி, கிருஷ்ணன் ஆரம்பித்தாலும் சரி, ஜவஹர் பற்றி சொன்னாலும் சரி, பாஸ்கர் பற்றி சொன்னாலும் சரி, உமாசங்கர், ராங்கி, மனோகர், மேனோஜ் சார், எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டேஜஸில் என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், நல்லபடியாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நான் நிறைய சொல்ல விரும்பலை, சிம்பிளாக 2-3 வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு பேசிக்கலாக நீங்கள் வந்து முதல்ல உங்கள் ஹெல்த் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹெல்த் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து நம்மளுடைய தலைவர் சொன்ன மாதிரி சிஜிஎஸ் கார்டு ரொம்ப முக்கியம், வாங்கிடுங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது வந்து பென்ஷனர் சொல்யூஷனுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுங்க. மீண்டும் நிறைய போராட்டங்கள் இருக்குது. இப்போ தலைவர் சொல்லியிருக்காரு, இதோட முடியல, எம்சியோட முடியல, அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். ஏன்னா இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்கோம், ஃபியூச்சர் இந்த பென்ஷன் வருமா வராதா, டிஏ வருமா வராதா, இதுன்னு எல்லாமே ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருக்கணுங்க. நாளைக்கு என்ன நடக்குது நம்மளுக்கே தெரியாது, இந்த சுச்சுவேஷனில் இருக்கும். மூணாவது விஷயம் என்னன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, திருப்பி இந்த ஆஃபீஸில் கன்சல்டண்டாக ஜாயின் பண்ணாதீங்க. நான் சொல்றேன், கோச்சிக்காதீங்க. தயவுசெய்து கன்சல்டன்ட் திருப்பி வராதிங்க. உங்களுடைய ஃபேமிலியை பாருங்க, ஹெல்த் பாருங்க, ஃபியூச்சர் 10 விஷயத்தை கவனிங்க. கன்சல்டன்டா வராதிங்க. இன்னொரு நம்ம எம்சியில் ஒரு பாரம்பரியம் என்னன்னா, நம்மளோட மோஸ்ட் செகுலரிஸ்டிக். நம்ம எப்படின்னா, யார் வந்து எம்சியில் இருந்தாலும் சரி, எம்சியில் இல்லைனாலும் சரி, எம்சிஏ கமிட்டி மெம்பராக இருந்தாலும் சரி, கமிட்டியில் இல்லைனாலும் சரி, எம்சிஏ திட்டினாலும் சரி, எல்லாரும் ஒரு சரி சமமாக நம்ம பார்ப்போம். ஒரே மரியாதை, ஒரே ட்ரீட்மெண்ட், irrespective ஆஃப் யூ பிலாங்ஸ் டு எனி கேடர், எனி போஸ்ட், எங்கே இருந்தாலும் சரி. எம்சியிலே இருந்திருந்தால் ஏஓ செஷன் மேற்கொண்டு எல்லாருமே அப்படி தான். ஸோ இந்த பாரம்பரியத்தை நம்ம எளிமையை கட்டி காப்பாற்றணும். அதனால் விஷ் யூ ஆல் ஹாப்பி ரிட்டையர்ட் லைஃப். ராங்கி பற்றி 2 வார்த்தை சொல்லிடுறேன். நானும் ஒன்றும் சொல்லாமல் இருக்க முடியாதனால, நானும் ஒன்று 1ஆம் கிளாஸாக ஜாயின் பண்ணேன் பிரார் பிள்ளைங்கள 1992, 91, 92ல். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரே டைப் தான், எந்த மாற்றங்கள் கிடையாது.
தப்பு பண்ணிட்டான், ஒரு எஸ்எஸ்சி தான் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிட்டான். மட்டும் பாஸ் பண்ணான்னு இருந்தா இன்ன வரைக்கும் சொல்லவே இருந்திருப்பான். பாஸ் பண்ணிட்டு எங்களும் காணாமல் போயிட்டான், திரும்பி வந்துட்டான் வேற வழியில். நடுவில் பக்கத்தை காணும். மற்றபடி எல்லா தோழர்கள், அருமையான தோழர்கள் எல்லாருமே வந்து அவங்க பணியில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் தனித்தனியாக சொன்ன டைம் ஆகிடும். ரொம்ப உமாசங்கர் பற்றி சொல்லலாம், ஜவஹரை பற்றி பேச ஆரம்பிச்சோம்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக பேசிட்டே இருக்கலாம். அவர் ஃபுல்லாக என்சைக்ளோபீடியா, அவர்கிட்ட பேசிட்டே இருந்தால் வந்து அவ்வளோ விஷயம் நம்ம கலந்துக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது ஜவஹர் பற்றி. பாஸ்கர் பற்றி சொன்னால் நிறைய பேர் சொல்லிட்டீங்க பாஸ்கர் பற்றி. ஸோ எல்லாருக்குமே ஐ விஷ் ஹிம் ஹாப்பி ரிட்டையர்மெண்ட். தேங்க்யூ. அடுத்த ஏற்புரை ஏற்பதற்கு ரங்காச்சாரி அவர்கள் மாரியப்பன் அவர்கள் சீக்கிரம் அவங்க நேரம் மைக்கு கட்டாரி காவல் நம்ம ஆஃபீஸை பொறுத்தவரை மகளிர்கள் சொல்லியிருந்தால் பேசிக்கிறேன். ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரைக்கு இந்த மணி மட்டுமல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. அதாவது ஃபைனான்ஸாக இருக்கட்டும், அகடமிக்காக இருக்கட்டும், டிஃபென்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கு. அதில் அது பேர் விளையாட்டு பிள்ளையாகவே இருந்து வீரர்களாக வந்திருக்கிறாங்க. நம்ம கேரம் போர்டு சாம்பியன் மாதிரி அவர் அது மாதிரி சில பேர் இன்ஸ்ட்ருமெண்டல் பிளே பண்ணி புக்கெல்லாம் போட்டிருக்காங்க. செஸ்ல பெரிய ஆட்கள் வந்திருக்காங்க. சினிஃபீல்டில் நிறைய ஜோசியம் வந்திருக்காங்க. அதே போல் சமூக சேவை பண்ணி அவர் ஜவஹர் மாதிரி, அதாவது தனக்கு இருக்கு, தன்னுடைய குடும்பம் இருக்கு, தன்னுடைய வேலை இருக்கு இல்லாமல் தன்னுடைய உழைப்பு தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டுமல்லாமல் தன்னுடைய நேரத்தை மற்றவர்களுக்கும் செலவழிக்கக்கூடிய ஒரு தன்மையிலும் பெருமக்களை கொண்டது இந்த துறை, இந்த அலுவலகம். அதில் நாம் ஒவ்வொருவரும் பங்கு பெற்றோம் என்பதும் இன்னும் நட்போடு பழகி கொண்டிருக்கிறோம் என்பது பெருமைக்குரிய விஷயம் தான். அதே போல உமாசங்கர் வந்து நம்ம பீகார் தமிழ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டு வந்த பிறகு இந்த பியர் ரிவ்யூன்னு ஒரு கான்செப்ட் வந்தது. அப்போ ஃபஸ்ட்டு பியர் ரிவ்யூ வந்து இன்ட்ரடியூஸ் ஆன உடனே நம்ம கேஜி ஆடிட்டும் வந்தது. அப்போ வந்திருக்கும் போது உமாசங்கர் தான் நமக்கு லைசன்ஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக நம்ம நாட்டுக்கு மறக்க முடியாது. அதில் ஒவ்வொருத்தரை பற்றி ஒன்றும் விளக்கமாக சொல்லலாம். அதுபோல் ஒருத்தரை மட்டும் சொன்னாங்க, பாஸ்கர் ரொம்ப வேலை செய்வார். அவர் பேரை கூட பாஸ்கர் வச்சுருக்காங்க, பாஸ்கர் வச்சுருக்காங்க போல இருக்கு. அதே போல் கிருஷ்ணனை எந்த தளத்திலையும் பார்க்கலாங்கிறாங்க. கிருஷ்ணன் அப்படிதான் எல்லா இடத்துலையும் இருப்பார். ஆக ஒவ்வொருத்தரும் ஒரு பேருக்கு ஏற்ற மாதிரி, ஒரு படிக்க ஏற்ற மாதிரியுமே பிரகாசிக்கு இன்னும் மட்டுமல்ல என்றும் பிரகாசிக்கும் நட்சத்திரமாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ ஓய்வூதியர்கள் அதிகமாகவும் பரிசீலர்கள் குறைவாகவும் போய்கொண்டே இருக்கிறார்கள். இதில் வந்து இடையிடையே பல இடைச்செறிகள் வேற வந்து இருக்கு. சம்பந்தம் இல்லாமல் கான்ட்ராக்டர் சில பேரை எம்ப்ளாய்களை கொண்டு வந்து அவங்களுடைய வேலைகளுக்கெல்லாம் நம்மளுக்கு உருவாக்கும் தன்மைகள்லாம் கூட நடந்தது. கேடர் பிடிக்கிறது இதெல்லாம் நடந்துருக்கு. இதுக்கு மத்தியில் தான் நம்ம பணி செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் இப்போ படிக்காலத்தில் இருந்து சங்கடப்படுறத விட ஓய்வூதியம் வாங்கும் போது சங்கடப்பட வேண்டிய காரணம் நிறைய இருக்கு. ஓய்வூதியம் பெறும்போது இன்னைக்கு நாளை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சங்கடத்தில் வேண்டியிருக்கு. ஐயா கையெல்லாம் காசு கிடச்சிது. இது வந்து நம்ம 24 into 7 35 வருஷம் 40 வருஷம் உழைச்சதுக்காக கிடைச்ச காசை கிராஜுவேட்டிங்கிறாங்க, பிஎஃப் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் பென்ஷன் இருக்கிறாங்க. அதை வாங்கி நிம்மதியாக இருக்கலாம்னா அது வந்து என்னமோ தானமாக கொடுக்குற மாதிரி ஒரு நினைப்பு வந்து அதில் கை வைக்கிறாங்க. சரி, மற்ற பணத்தை கொண்டு போய் டெபாசிட் பண்ணி வைக்கலாம்னு போட்டால் அதுக்கு வேறு இன்ட்ரெஸ்ட்டை போட்டு சாவடிக்கிறாங்க. இருக்கிற டெபாசிட்டுக்கு ரெடியூஸ் இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குறாங்க. பெரியவர்களை வந்து இப்போ முதியோர்களை போட என்ன பண்ணிட்டாங்க, பென்ஷனர்ஸ் லைபிலிட்டி டு இன்ட்ரெஸ்ட் பப்ளிக் டாக்ஸ் பேயர்னு சொல்லியிருக்காங்க. யார் அட்வைசரி கம்பெனியில் இருக்கிற சஞ்சாலத்தில் ஒரு மெம்பர் சொல்லியிருக்கிறார். மூணாவது, இப்போ என்ன பிரச்சனை, பென்ஷனை கொடுத்தாலும் பென்ஷனை போய் டெபாசிட் பண்ண முடியல. டெபாசிட் கொடுத்தாலும் அதுக்கு இன்கம் டேக்ஸ், வாங்குற பென்ஷனில் ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு இருக்கிறது போக வெளியில் எங்கே போனாலும் சாப்பாட்டுக்கு போனால் ஜிஎஸ்டி, ஹோட்டலுக்கு போனால் ஜிஎஸ்டி, நகைக்கு போனால் ஜிஎஸ்டி, எல்லாம் ஜிஎஸ்டி.
அப்போ டேக்ஸ் எல்லாம் பே பண்ண நம்ம கிட்ட இருக்கணும். We are the original taxpayers. கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்கவங்க தான் ஸ்பீச் பண்ணி அக்கௌண்ட் டேக்ஸ் வாங்குறீங்க. பட் அவங்களுக்கு எந்த கிடையாது. முதியோர் சீனியர் சிட்டிசன்ஸ் முன்னாடி எல்லா கன்செஷன்ஸும் விட்ரா பண்ணிட்டாங்க. டிராவல் கன்செஷன் வந்து சிஜிஎஸ்எஸ் சரி ஹெல்த்து போச்சு, ஹெல்த்தாக இருக்குமான்னு பார்த்தா சிஜிஎஸ்எஸ் போனால் அதையும் பிடிக்கிறாங்க. ஹெல்த் ஸ்கீம்ல வந்து நீங்கள் மைக்ரேட் ஆகி இன்சூரன்ஸ் போகுங்க, நம்ம எங்கெல்லாம் போகிறது. ஆனால் ஓய்வூதியம் என்பது பிச்சைகளில் பொதுவராக சம்பளம் என்பதை உறுதி செய்து இப்பவும் நம்ம இந்த போராட்டங்கள் வந்து ஓய்வூதியர்களாக வந்தப்புறமும் ஓய்வூதியாக போராட்டத்தில் தொடங்கக்கூடிய கடத்தில் இருக்கிறோம். அதனால படியிலிருந்து ஓடினாலும் நாம் ஓடி விடவில்லை. சாய்வு சாய்ந்து கொண்டு நாம் ஒய்யாத வாழ்க்கை வாழ வழி இல்லை. அதனால் ஓய்வூதியர்களே, நண்பர்களே, நீங்கள் ஓய்வு பெறும் காலம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் கழிய வேண்டும். அதற்கு நம்ம பெற்ற பிள்ளைகள் உபயோகிப்பார்கள். இருந்தாலும் நமக்கென்று ஒரு உரிமை மீட்டெடுக்கவும் நமக்குண்டாக கிடைக்கும் ஊதிய தொகையை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் நாம் போராட வேண்டிய காலம் இருக்கிறது. ஆகையால் சிஜிஎஸ் ஸ்கீம் தவறாமல் சந்தா செலுத்தப்படாகிவிடுங்கள். ஓய்வூதிய சேருங்கள். ஓய்வூதிய போராட்டத்தில் தொடங்குவோம். நம்மை நாமே நிலைநிறுத்திக் கொள்வோம். நமக்கு நாமே போராடினால்தான் நாம் வாழ முடியும் என்ற ஒரு நிலையில் நீங்கள் ஓய்வு பெறும் அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த வாய்ப்பு கொடுத்த சங்கத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்தவர்கள் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்த சந்திரசேகர் சேவா அனைவருக்கும் வணக்கம். வந்து அதிகம் பேசுகிற கிடையாது, ஒன்லி அப்சர்விங் கெப்பாசிட்டி தான். நான் என்னுடைய ஊரில் இருந்து வேலை கிடச்சி இங்கே வந்தாக்கா எப்படி சென்னையில் பிரமிச்சு பார்த்தது. அன்னைக்கு பார்த்தது மாதிரி இங்கே எல்லா மக்களும் அதே அவங்களுக்கு தான் ரிட்டையர் ஆகிறாங்கன்னு எனக்கு பிரமிக்காகவும் அவங்க மலையை வாழ்க்கை வணங்கி இப்போ ஆரோக்கியத்தோட அன்புடனும் வாழ்ந்தும் வாழ்க்கிறேன். நம்ம ஏதாவது பேசி ஏதாவது முடிச்சு கேட்கக்கூடாதுங்கிறது முதல்ல சொல்லியிருக்கேன். ரெங்காச்சாரி அவர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஏஓ, அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரோடும் ஒருத்தர் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அவர் பிபிஆர் எழுதுறது வைக்கிறது வேலை செய்கிறதுல விடாமல் பண்ணிகிட்டே இருப்பார். என்னங்க அவங்க ஏதாவது சொல்கிறாங்க, கவுண்டர் கொடுத்தாங்க, அவங்க சொன்னாப்புல நம்ம வேலையை விடக்கூடாதுல்ல, நம்மளுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்காரு. படிக்கிறதா இருந்தாலும் அந்த டிவோஷன் அவருக்கு வீட்டில் தான் இருந்தாலும் ஒரு நண்பர். விமானங்கள் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணப்போ சொன்னாங்க, சார் சிஎம் முடிச்சவர் டிவிலாம் வருவார், பார்ப்பேன் சிஎம் முடிச்சவர் அமைதியாக இருக்காரு, சிஎம் நம்ம எப்படி இருப்பார். எனக்கு பிறகு இப்போ பார்த்தா ஒரு இன்டர்னல் இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இருக்கிறவர். நாங்கள் எங்களுக்கு அந்த கோர்ஸெல்லாம் என்னன்னே தெரியாது. கிராமத்துக்கு அப்போ தான் சென்னைக்கே வந்திருக்கிற நேரத்தில் அவர் பெருமைக்கு பார்த்து பாடுறப்ப ரொம்ப மனமகிழ்ச்சியோட நான் அவரை வளர்த்தி ராமகிருஷ்ணன் நண்பர். அவங்களாம் நாங்கள்லாம் திருச்சியில் இருந்தோம். அவங்கெல்லாம் அவராவது யூடியூப்லேருந்து டெல்லியெல்லாம் போயிட்டு வந்தேன். நான் நேரடியாக சென்னையில் தான் ஜாயின் பண்ணுது. அவர் என்ன பண்ணுவாருன்னா, என்னடா நல்லவனேன்னு எனக்கு நல்லவனா உண்மையிலே நல்லவன் சொல்கிறாரா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, அப்படின்னா நல்லா தான் சொல்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை. பட் ஆடிட்டு வைக்கும். அப்புறம் பார்க்குறப்ப எப்படி இருக்க நாங்கள் எப்படி என்னைக்கு போனது இன்னைக்கு போனல நல்லா ஒர்க் பண்ணுறோமா, நல்லா ஒர்க் பண்ணலையா, அது மாதிரி ஒவ்வொரு பேரும் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா பர்டன் இல்லாமல் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஆள், எப்போதும் சிரிச்சு முகத்தோடு இருக்கிற ஒரு அவர் அம்மா சொல்கிறது வந்து என்னை வழிமறிச்சு கூப்பிட்டு பேசுவார். அவர் ஃபஸ்ட்டு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுப்போ ஒரு லவ் மேரேஜ்லாம் பண்ணியிருக்கிறாரு. அப்படியா அப்படின்னு நான் அவரை கொஞ்சம் பார்க்குறதுக்கு எதாக சொல்லி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணேன்.
அவருக்கு தம்பி இருங்க அப்படின்னு நிறுத்தி பேசுறாரு. நல்லா பேசுறாரு, ரொம்ப சாஃப்டாக பேசுறாரு. நல்லா எங்கே பார்த்தாலும் தம்பி இருங்கன்னு பேசுறாரு. அதுலேருந்து ரொம்ப ஹார்ட் டு ஹார்ட் கரெக்ட் மாதிரி ஒரு மாதிரி பட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ஒரு சந்தோஷமான அவர் வீரோடு வாழணும். நல்லா கவர்னர் சார் வந்து ஐடிஆரில் இருந்தார். ஐடிஆரில் இருந்தப்போ நான் ஆடிக்கொண்டு ஆடிட்டு வந்து இங்கே ஆடிக்கொண்ட விளையாடிட்டே இருக்கிறதுனால ஆடிட்டூவில் நீ ஒரு நல்ல பொசிஷன் நல்லா ஆடி அப்படின்னு அங்கேருந்து இங்கே அனுப்பிட்டாங்க. அப்போ கவர்னர் சார் வந்தார், என்ன நீ என்ன பண்ணுற அண்ணாரு. நான் என்னுடைய பேட்டர்ன் என்னன்னா ஒரு 5 செக்ஷன் படிச்சுட்டு அதுலேயே ஒரு தரவாயிட்டு அதை வச்சு சர்வே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவர் பேசினார். அவர் என்ன சொன்னார், 18 சாப்டர்ஸ் இருக்குது, 254 செக்ஷன்ஸ் இருக்குது, ரூல்கள் இருக்குது, இதெல்லாம் பண்ணி நீங்கள் இது பண்ணணும்னாரு. தெரியாத ஆனால் அவர் எவ்வளோ அட்வைஸ் பண்ணார். அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுருந்தாருனா எல்லா ரிவியூ நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி ஆனால் அவர் சொல்றதை கேட்கல. எனக்கு அவர் ஸ்ட்ராங்கு, நம்ம ஸ்ட்ராங் இல்லையே. அதனால ஆமாம், அதனால அவர் நல்ல ஒரு மனிதர். சொன்ன மாதிரி அறிவாளி மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கு உதவக்கூடியது, ஷேர் பண்ணக்கூடியது, வில்ஃபுல்லாக வந்து ஹெல்ப் பண்ண அவரையும் சார் வந்து அமைதியாக சொல்கிறாங்க, ஒரு சாந்தமாக பருவம் பார்க்கல. நல்ல ஒரு எப்போ பார்த்தாலும் நம்ம ஏதோ பார்த்த நேரம் எனக்கே டவுட், நம்ம ஊருக்கார் மாதிரி ஆகிட்டாரு. அதாவது அந்த அளவுக்கு 10-15 வருஷத்துக்கு அது மாதிரி எப்போ இருந்தாலும் பேசிட்டு போவாங்க. யாராக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு எல்லை மீறி அனுபவம் அவரும் நல்லா பழக்கம் இல்லை, இருந்தாலும் தேங்க்யூ சார். ஏற்புரை இருப்பதற்கு ரங்காச்சாரி சார், இமானுவேல் சார் அவர்கள் ஏற்புரை கையில் அது எந்திரிச்சு வர முடியாது. உட்காந்து வரீங்களா? இல்ல அந்த சேர் அந்த சேர் இப்படி வரீங்களா? சார் ஏற்கனவே அது டப்புன்னு ஆஃப் ஆகுது. On behalf of all my retiring, is to express my thanks and gratitude to senior comrades and everyone who has come to wish and greet us. Thank you for all your wishes and blessings. Thank you, sir. சரி, ரங்காச்சாரி அவர்கள் நிறைய பேசுவார் பாருங்க. கால நேரம் கருதி சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன் நடத்துறது ரொம்ப டிபார்ட்மெண்ட் நடத்துவாங்க. நான் பூஜை Thank you.
அடுத்தது ராம்கே அவர்கள் எஸ்ஏஓ ராமகிருஷ்ணன் ஆஃப்டர்நூன் காம்ரேட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாள் ஏதோ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வெரி ஹாப்பி டே. ஆஃபீஸில் இன்றைக்கி இருக்கிற பொசிஷனில் சூப்பர் அண்ட் விஷயங்கிறது சிறந்த ஒரு விஷயம். அண்டு ரொம்ப நன்றி. இந்த ஆஃபீஸ் எனக்கு நிறைய கொடுத்துருக்கு. இது சிறப்பான ஆஃபீஸ். சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டஸ்னால் ஏஜிஎஸ் ஆஃபீஸ்னால் ஒரு ஸ்டேட்டஸை கொடுத்த ஆஃபீஸ், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. என்னமோ நமக்கு வீணும் எவ்ரி திங் அண்டர் த சன்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. நமக்கு அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ பட் ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஐ தேங்க் யூ ஒன் அண்ட் ஆல் and wishing all my retiring colleagues a very happy, peaceful and prosperous life. Thank you. ராம்கே பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா, பெரியார்பள்ளியில் இருக்கும்போது ஒரு போனஸ் ஸ்ட்ரைக் பண்ணுவோம். ஞாபகம் 96 அந்த ஸ்ட்ரைக்கில் நானும் ராம்கே 2 பேர் தான் கமிட்டியில் கிடையாது. நான் கமிட்டி, மற்ற எல்லாம் கமிட்டி மெம்பர்ஸ் பண்ணியிருந்தாங்க. 2 பேர் மட்டும் வாசலில் நிற்கிறோம். போனஸ் ஸ்ட்ரைக் ஒரு வாரம் இருந்துச்சு. ஆஃபீஸருக்கு எல்லாம் உள்ள போய் சீட்டில் வேலை பார்க்கலாம். நானும் ராம்கே மட்டும் ஞாபகம் கிடையாது. அந்த ஸ்ட்ரைக் வந்து மறக்க மாட்டேன். ராம்கி லைஃப் லாங் மறக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ எல்லாம் 2 பேர் தான் நிற்கிறவங்க. எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. நான் ராம்கி வந்துட்டேன். என்ன சார் பண்ணுறது, கவலைப்படாது, பார்ப்போம். நமக்கு தலைவர்கள் போயிடுச்சு. தலைவர்கள் மோகன் சார், தீபாவளி சார், இவங்களுக்கு தான் நம்ம வழிகாட்டி. இவங்க என்ன சொல்லணும் அப்படியே பிளைன்லி ஃபாலோ பண்ணுவோம். எதுவுமே கேட்க மாட்டேன் கேள்வி. அது வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் ராம்கி ஒரு இருக்கு. அது மறந்துடுவாங்க. தேங்க்யூ சார். அடுத்து தோழர் மனோகர் பாபு அவர்கள். அதுக்கப்புறம் நம்ம ஹலோ, இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன். மற்றும் என்னுடன் ரிட்டையர் ஆகும் அனைவருக்கும் என் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே அசோசியேஷன் சார்பில் நடத்தி வரும் இந்த ஃபங்க்ஷன் ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீலகண்டன் சார், நடராஜன் சார், எனக்கு மோகன் சார், மாரியப்பன் சார், அம்மா மேடம், எனக்கு ரொம்ப நல்லா பழக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்து தோழர் கிருஷ்ணன் அவர்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். இந்த ஆஃபீஸில் வந்து எல்லாரும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியாக தான் பழகிருக்கேன். எல்லோரும் சார், சீனிவாஸ் சார் ரொம்ப எனக்கு ரொம்ப எல்லாருமே ரொம்ப உதவியாக இருந்திருக்காங்க. செல்வி மேடம் ரொம்ப உதவியாக இருந்திருக்காங்க. எல்லாரும் ஆளுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். அடுத்து பாஸ்கர் சார் அவர்கள். பணி நிறைவேறாது அனைவரையும் கௌரவப்படுத்தி வாழ்க்கை பேசி இந்த சட்டமும் அனைவருக்கும் எல்லா விதமான போராட்டங்களுக்கும் நாம் அனைவரும் வெற்றிகரமாக தேங்க்யூ சார். அடுத்து தமிழக சேவை அவர்கள். நன்றி தோழர்களே. நன்றி தோழர்களே. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், ஒரு 10 years பேக் நம்ம அந்த மாதிரி ரிட்டர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அஃபீஷியல்ஸ்னு சொல்லிட்டு வைஸ் போவோம். எங்கள் ஆஃபீஸும் வந்து ஒரு செக் கொடுத்துருவாங்க. நம்ம அசோசியேஷன் ஆரம்பித்த தவையெல்லாம் ஆஃபீஸில் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. நமக்கு தெரிஞ்சு. ஸோ முதல்ல சங்கத்துக்கு நன்றி. சொல்லித்தரதை பற்றி சொன்னாங்க. ஜாயின் பண்ணி 3வது மாதம் டைமில் வந்து ஒரு வேல்யூவேஷன் அப்படிங்கிற ஒரு ரொம்ப டெக்னிக்கல் டாபிக் ஒரு ரிவ்யூ ரிப்போர்ட் டைப் பண்ணணும். டைப்பிங் நல்லா அடிக்கிறதுனால முடியுமா அப்படின்னு கேட்டுருந்தாங்க.
அப்போ ஜே ரங்கராஜன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் அந்த வேல்யூவேஷன் அண்ட் சென்ட்ரலைசேஷனால அவர் ரிப்போர்ட்டை டைப்பிடிச்சுட்டு இருக்கும்போது என்னென்ன சந்தேகங்களை கேட்கறனோ அந்த டைப்பிஸ்ட் நினைக்காம அவர் அந்த சந்தேகங்களை வளர்க்க ஆரம்பிச்சார். ரிமெம்பர் ஜே ரங்கராஜன் காஞ்சிபுரம். ஸோ அவர் அந்த மாதிரி அதே மாதிரி வந்துட்டு எங்கே வாய்சன் சார் வந்து ஒரு ஆஃபீஸ் வந்து ஒரு 12-13 பில்டிங்கில் ஃப்ராக்மெண்டடாக இருந்தது. அசோசியேஷன் மீட்டிங் போனோம்னா கூட நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் மொபிலைஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு 3 நாள் ஆகக்கூடிய காலகட்டம். நம்ம 2002 தான் இங்கே வந்திருப்போம் இல்லையா. ஸோ அந்த காலகட்டத்தில் வாய்சன் சார் வந்து செலக்ட் பண்ணி எந்தெந்த அஃபீஷியல்ஸ் வந்து மக்களோட நல்லா இணைஞ்சு பழகுவாங்களோ அவங்களுக்கு ஒரு பில்டிங்லையும் ஆல்மோஸ்ட் அசோசியேஷன் ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்பிச்சு அவர் வந்து செராக் வந்து அவரோட அசோசியேஷன் பில் பண்ணார். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி நம்மளோட இணைஞ்சு பழகிறதுக்கு அவர் தான் இன்ஸ்பிரேஷன். இந்த மாதிரி ஐடிஐக்கு வரும்போது ஜிஆர்னு ராமச்சந்திரன் இருக்கு. அந்த காலகட்டத்தில் இப்போ ஜாஸ்டர் மாதிரி சிஏ படிச்சவங்க இல்லை லா கிராஜுவேட்ஸ் அந்த டைமில் இன்னும் 90s 27 லா கிராஜுவேட்ஸ் இல்லை 27 லா கிராஜுவேட். ஆனால் ஜிஆர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜூனியர் சீனியர்னு பார்க்காம அந்த காலத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நேச்சுரலாக வந்து எனக்கு என்னுடைய சீனியர்ஸ் நான் ஏர்லி கேரில் இருக்கும்போது என்ன பண்ணாங்களோ தட் ஐ கண்டினியூ. அதான் அது தவிர வந்து இவங்களை பற்றி ஒரு விஷயம் சொல்ல விட்டுருக்கீங்க. அவரோட ஒய்ஃப் வந்து ஒரு லீடிங் காலேஜினுடைய பிரின்சிபல். அது வந்து பெருமை. அதை அவர் என்ன பண்ணுவார்னா எந்தெந்த காலகட்டங்களில் நம்மளுடைய அஃபீஷியல்ஸ் பிள்ளைங்களுக்கு வந்து மார்க்கு குறைஞ்சி சீட் கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு கடிதத்தை குறைச்சி உடனே சீட் வாங்கி கொடுத்துருவோம். இந்த வருஷம் ஆரம்பத்தில் ரொம்ப நெருங்கிய நண்பனுடைய மனைவியும் மகனும் ஒரு 2 வருஷ காலகட்டத்துக்குள்ள வீடு மாற்றிருக்காங்க, தண்ணீர் மாற்றிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் அவருக்கு குறிப்பிட்ட அந்த பொண்ணு தான் வீட்டில் கொஞ்சம் சூழ்நிலை சரியாக இருந்ததுனால அந்த குழந்தை வந்து மார்க் குறைஞ்சிடுச்சு. ஃபோன் அடித்தேன் 2வது மணி நேரத்தில் ஐடி ஓப்பன் ஆகிருக்கு, பணத்தை பே பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த விஷயங்கள் வந்து அவர் சொல்லலை. அது மாதிரி நிறைய பிள்ளைங்களை வாங்கி கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் மிக்க நன்றி, சந்தோஷம். தேங்க்யூ சார். அடுத்து டாலர் உமாசங்கர் அவர்கள், அவருக்கு சார்ந்த டாலர் ஸ்ரீதர் அவர்கள். இனிய பிற்பகல் வணக்கம் அத்துடைய என்னுடைய உறவுகளுக்கு. இந்த அலுவலகத்தில் இவ்வளவு நாள் பணிபுரிய அனுமதித்த அத்துணை தோழர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இந்த அலுவலகம் என்னை பொறுத்தவரையில் கோவிலை விட புனிதமானது. உண்மையாக அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அலுவலகத்தில் நானும் படிந்தேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய வீட்டு சைடில் முதல் கவர்மெண்ட் ஊழியர் நான் தான். அதுவும் வந்த வேலையும் முதல் வேலையும் ஏஜிஎஸ் ஆஃபீஸ். ஒரு பியூனாக தொடங்கி இன்று அசிஸ்டன்ட் சூப்பர்வைசராக அதுக்கு உயர்ந்தது காரணம் இந்த எம்சிஏன்ற ஒரு சங்கம் தான். ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்களுடைய பங்களிப்பு இல்லைன்னா நாங்கள்லாம் இந்த மாதிரி இருக்க முடியாது. நானும் ஓரளவுக்கு அதில் போராடினேன். தோழர் துரைப்பாண்டி, இந்த மாதிரி அண்ணன் மோகன், இவரெல்லாம் நான் டைஃபில் இருந்தபோது நான் டைஃபில்லாம் பெரிய அந்த மாதிரி இருந்தோம். அண்ணன் வந்த உடனே பார்த்து நம்ம நம்பால் இங்கே ஒருத்தருக்காரு பார்த்தேன், மோகன் சார். அப்படி ஒரு 1640 நம்ம வாங்கணும் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் பே, அதில் என்னுடைய பங்களிப்பு இருக்கு. நான் அதுக்கு வந்துட்டு லீவ் கேட்குறேன். ஒரு ஏஓ சொல்றாரு, எஸ்ஏஓ குண்டு கணபதினு பேரு. அவர் சொல்றாரு, அம்மாவாசைக்கு அப்துல் காதருக்கு என்ன சம்பந்தம்? நீ கிளர்க்கு இல்லை ரெக்கார்ட் கீப்பர், உனக்கு அதுக்கு சம்மந்தம் என்ன? யாருன்னா சார் நீங்கள் எப்படி சார் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். நீங்களே உங்களுடைய இதை பார்த்தேன் நான், நீங்கள் கிளர்க்காக தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எஸ்ஏஓ ஆகிருக்கீங்க. நான் ஆஃபீஸில் இந்த மாதிரி எல்டிசியாக ஜாயின் பண்ணவங்க டிஐஜியாக பாண்டிச்சேரியில் பாலசுப்ரமணியன் இருந்தார், அவர்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ஆஃபீஸில் எல்லாரும் மேலே வரலாம். இந்த மாதிரி வேர்ல்டில் தி பெஸ்ட் ஆஃபீஸ் அவர் ஆஃபீஸ். இன்னொரு விஷயம், எல்லா அதிகாரிகளும் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 செகண்டில் போய் பேசிடலாம், பார்க்கலாம். தோல் மேலே கை போட்டு
அவனை நினைச்சா நம்மளை ஒழிச்சுக்கலாம். நான் 3 குழந்தை பிறந்த போது மேடம் சொன்னாங்க, எஸ்ஏஓ மேடம், ரமா மேடம், என்னுடைய இன்னொரு தாய் தான் சொல்லுவேன். அந்த நேரத்தில் அவங்க காட்டு பணிவு உண்மையாலுமே ரொம்ப அட்டண்டன்ஸ் தான் ப்ராப்ளமே. அவருக்கு ஏவோக்கு எனக்கு ஒரு கண்ணாமூச்சி எடுத்து ஒளி வச்சுட்டு போயிடுவார். அது ரொம்ப கஷ்டப்படுவேன். மேடம் தான் நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தாய்லத்தோடு அவங்களாம் எனக்கு நர்மதா மேடம் இவங்க உண்மையாலுமே என்னெல்லாம் ரொம்ப பொறுமையாக, இல்லைன்னா நான் வேற மாதிரி கேவலப்பட்டு போயிருப்பேன். ஆனால் இன்னைக்கு வரலும் எந்தவித தொல்லைகளும் இல்லாத எல்லா சகோதர சகோதரிகள், என்னுடைய தாய் எல்லாருமே என்னுடைய சகோதர சகோதரிகள் தான். எல்லாருமே என்னை அன்பால் என்னை வழி நடத்தி, அதுக்கு மேலே என்னுடைய மனைவி ஒரு நல்ல மனைவி எனக்கு. இன்னைக்கு வரலாம் அவங்க சொல்றது மட்டும் தான் கேட்பேன். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஏன்னா என்னுடைய தாய்க்கு மேல அப்படி ஒரு மனைவி, என்னுடைய மக்கள். ரொம்ப ப்ரௌடா சொல்றேன். ஒரு பொண்ணு யூஎஸ் செட்டில் இருக்காங்க, கோல்டு மெடல் அண்ணா யூனிவர்சிட்டியில் வாங்கிட்டு டவுன் பிளானிங், இன்னைக்கு அங்கே நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பையன் டாக்டர் விசேஷ், கொஞ்சம் வாங்க சார், வாய வாய சௌந்தர்யா வாமா, என் மக்களை கொஞ்சம் கூப்பிடுறேன் ஒரு நிமிஷம். சாரி, அனுமதிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை. நிர்மலா முதல்ல நீங்க வாங்க. அவங்க இல்லாத எதுவுமே இல்லையே. அவனின்றி அணுவாசியாதுன்னுவாங்க. என்னுடைய மனைவி இல்லைன்னா அவங்க உண்மை இல்லை. இந்த நிர்மலா அவங்க ஒரு டாக்டர். நிர்மலா ஒரு கிருஷ்ணா கல்ச்சுரல் அகாடமின்ற ஸ்தாபகர். ஒரு செல்வ சீமாட்டியா வளர்ந்தவங்க. எனக்காக ஒரே நிமிஷத்துல தூக்கி போட்டு வந்தாங்க. 93 மார்ச் என் வாழ்வையே மாத்தின நாள். அவங்கள இன்னைக்கு நல்லா வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க கூட சொல்லலாம். அவன் கேட்டு பாருங்க. அதான் ஏன்னா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டுன்ற மாதிரி இதே மாதிரி இன்னும் 2 லைன். எண்ணம் போல வாழ்க்கை. அதை விட இன்னொரு முக்கியமானது, தீதும் நன்றும் பிறதர வாரா. நல்லது கெட்டது நாம தான் எடுத்துக்கிறோம் சார். அது மாதிரி நல்லா வாழ்ந்தீங்கன்னா இங்க சொர்க்கம், இல்லைன்னா இது நரகம். நான் உண்மையாலுமே சொர்க்கத்திலே இருக்கேன். ஃபேமிலியும் சரி, அலுவலகம் சரி, எல்லாரோட சந்தோஷத்தோட நான் வந்துட்டு இருக்கேன் சார். யார்கிட்டையும் நான் எந்தவித ஏதாவது ஒரு தவறு நடந்தால் கூட அடுத்த செகண்ட் நான் காலில் கூட விழுந்துருவேன். ஏன்னா எந்த ஒரு தவறோடையும் நான் அன்னைக்கு ஒரு நள்ளிரவு, ஒரு இரவு கூட என்னால் இது பண்ண முடியாது. ரொம்ப ஒரு நிமிஷம் நிர்மலா, ஃபியூ வேர்ட்ஸ். மனைவி பேசுது. எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள். எனக்கு அவ்வளவா ரொம்ப சூப்பராலாம் பேச தெரியாது. ஆனால் பெரியவங்களாம் இங்கே வந்திருக்கீங்க. அதாவது ஒரு பூர்த்தி அப்படிம்பாங்களே, அது ஒரு நிறைவு பெற்ற விழா. இங்கே 60 வருட காலங்கள், அதாவது அவங்க வயசு ஆகுது, அதே மாதிரி பணியும் நிறைவு பண்ணாங்க எல்லாருமே. என் கணவர் சொன்னதுக்காக நான் பேசுகிறேன். ரொம்ப அற்புதமான தருணங்கள். அதாவது வாழ்க்கையோட எங்களோட அலுவலகம், அதாவது ஏஜிஎஸ் அலுவலகத்தோட நாங்களும் பயணிச்சது ரொம்ப அற்புதமான விஷயம். எங்களுக்கு தோளோட தோளா, எங்களோட ஏற்ற தாழ்வுகள்ல எங்களோட கூட இருந்த அலுவலகம் நிச்சயமா சொல்லணும். ஏன்னா நாங்கள் 4 பிள்ளைங்க தாய். ஸோ எங்களுக்கு நிறைய ஃபினான்ஷியல் சப்போர்ட் மட்டும் இல்லை, அதாவது மெட்டீரியல்ஸ், அதாவது கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்கள் கணவருக்கு அனுமதிச்சதுக்கு நாங்கள் ரியலி ரொம்ப பெரிய நன்றி கடன் பட்டிருக்கோம். ஸோ அற்புதமாக இது ஒரு கவர்மெண்ட் அலுவலகம் சொல்ல முடியாது. இதை எங்களை சீராட்டி பாராட்டி வளர்த்த அனுபவம். அதாவது அவரும் வளர்ந்து, நாங்களும் வளர்ந்து, என் பிள்ளைங்களும் அற்புதமாக வளர்ந்து பெருமை சேர்த்துருக்காங்க. அண்ட் இன்னைக்கு பூர்த்தியான அருமையான நல்ல நாளில் எல்லாருக்கும், எனக்கு எல்லாரோட பேரும் தெரியல, எல்லா நண்பர்களுக்கும் என்னோட பெரியவங்க எல்லாருமே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்பகரமான, அதாவது அடுத்த இதுக்கு தான் அடுத்த ஃபேஸ் லைஃப்ல நல்லா அற்புதமாக வாழ்ந்து சந்தோஷமா ஒரு நிறைவான
வாழ்க்கை வாழணும்னு எல்லாம் இறைவனும் நினைக்கிறேன். நன்றி. வாய்ப்பு நன்றி. எல்லாருக்கும் நான் ஓரளவுக்கு பகிர்ந்துட்டேன். அது ரொம்ப சந்தோஷம் இருக்கு. அதனால என்னை வாழ்க்கைய நெஞ்சுகள் அத்துணை பேரும் மற்றும் சிறந்தாழ்ந்து அமர்ந்து அழகாக இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த உற்றாரோடு அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி கூறி இந்த வாய்ப்பை நல்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த மாதம் 9 தோழர்கள் பணி ஓய்வு பெறுகிறார்கள். பி காயத்ரி SAO, பி விஸ்வநாதன் SAO, சி தேவேந்திரன் SAO, பி சுப்பிரமணியன் 4 சூப்பர்வைசர், எஸ் சுஜாதா சூப்பர்வைசர், ஆர் கண்ணன் 3 சூப்பர்வைசர், எம்.ஆர். சுசிலா அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர், ஸ்னேகலதா கோபிநாத் செக்ரட்டரி, செக்ரட்டரி, ஆர் சாந்தி MPS, அது தொடர்பு விஜயகுமார் பிஆர் கொடுத்திருக்காரு. கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொடர்புகளுக்கும் நம்முடைய சங்கத்தின் சார்பாகவும் நம்முடைய எதிர்ப்பு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். MCA ஜிந்தாபாத், ஜிந்தாபாத், ஜிந்தாபாத். எம்ப்ளாய்ஸ் யூனிட்டி ஜிந்தாபாத், ஜிந்தாபாத், ஜிந்தாபாத். Thank you very much.